அன்புள்ள சகோதரர்களே, அந்த சாமிலா பிரிண்ட் கேட்டாங்க. 3 தனித்தனி நம்பர் போட்டது பிரிண்ட் கொடுத்தாச்சு. அடுத்ததாக இந்த சாலிப் தான் வாதத்துக்கு வந்துட்டாங்க. இந்த சாலிமுடைய மேட்டர்ல அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா, இது ஒரு சட்ட பிரச்சனைங்கிறது உள்ள விவரமா இருக்கிறாங்களே என்பதற்கு ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாத நுழைச்சு சொல்றாங்க. அதுல என்ன இருக்குது? பால் ஊட்டு அருள்ஹி, அவருக்கு பால் ஊட்டு. அப்ப அந்த அம்மா என்ன கேட்கிறாங்க? அவர் பெரிய ஆளா இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. பால் ஊட்டுன்னு சொன்ன உடனே அவர் பெரிய ஆளா இருக்கிறாரு, தாடி உள்ளவரா இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அது எனக்கு தெரியும், அருள்ஹி நீ பால் ஊட்டு அப்படிங்கிறாங்க. இப்ப என்னன்னு கேட்டா, பாலூட்டு என்பதற்கு என்ன அர்த்தம்? உங்க அர்த்தப்படி மார்பகத்தில் வாய் வைத்து குடிக்கிறது இல்ல, அதான சொல்ல வர்றீங்க. வேற என்ன அர்த்தம் நீங்க சொல்லி போடுங்க. அந்த அர்த்தமா இருந்தா அவர் பெரிய ஆளா இருந்தா என்ன, சின்ன ஆளா இருந்தா என்ன? அதுக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க? பெரிய ஆளா இருக்கட்டும், சின்ன ஆளா இருக்கட்டும், கரந்தானே கொடுக்க போறோம், வேற எப்படியோ கொடுக்க போறோம்ல. அதுல பெரிய ஆள்கிட்ட சும்மா டப்பா கொடுத்துடலாமே, சின்ன பிள்ளையா இருந்தாலும் கொடுத்துடலாமே, பெரிய பிரச்சனை ஒன்றும் வராது. அதுல பாக்குறது மார்பகத்தில் வாய் வைக்கிறதுனா தான் இந்த கொஸ்டின்லாம் வரும். அவர் பால் ஊட்டினவுடனே கறந்து கொடுக்கறன்னு வச்சுக்கிட்டா பெரிய ஆளுங்க கொஸ்டின் எதுக்கு சொல்றாங்க? அவர் பெரிய ஆளா இருக்காரு, தாடி உள்ளவரா இருக்காருன்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப இது நல்லா விளங்குகிறது. அது போக இந்த அகராதியில இதுக்கு என்ன அர்த்தங்கும் பொழுது முஞ்சிதுல உள்ள ஒரு அர்த்தத்தை அவங்க காட்டுறாங்க. முஞ்சிதுங்கிற ஒரு நூலை காட்டுறாங்க. இந்த போன நூற்றாண்டுல எழுதப்பட்ட ஒரு அகராதி அது. ஆதி காலத்தில் உள்ள தெளிவா சொல்லக்கூடியது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அகராதியில் அவங்க சாமிலாவுல பழைய காலத்தில் லிசானுல் அரபுல இருந்து அதனுடைய என்ன அர்த்தம், அந்த வகி இறங்கக்கூடிய காலத்தில் அதுக்கு என்ன அர்த்தம் என்பதையெல்லாம் சொல்லக்கூடிய நூல்களை விட்டு விட்டு எங்க இருக்கிறாங்க? முஞ்சிதுல இருந்து ஒரு வார்த்தையை காட்டுறாங்க. அதுல வேற அர்த்தம் இருக்கு, அது ஒரு விஷயம். இப்ப இது அசாசுல் பலாகா, இதுல என்ன சொல்றாங்க? ரலா சபியு சதிய, ரலாங்கிற வார்த்தை, ஒரு பையன் அந்த ரலா என்று சொன்னால் இருத்தலாகு ரலான் அப்படின்னு சொன்னானேயானால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத அவங்க சொல்லிக்கிட்டு வரும் பொழுது அழகா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இதா மஸ்ஸல் லபன மின் சதி உம்மிஹி, தாயின் மார்பகத்தில் இருந்து அவன் பாலை உறிஞ்சி ஒரு சரிபகு, அதை குடிப்பானையானால் ரலா என்று சொல்வார்கள். இது எங்க இஸ்மாருல் ஃபஸீஹ்ங்கிற நூல்ல இதை சொல்றாங்க. அப்ப வாயில மார்பகத்தில் வைத்து உறிஞ்சி குடிக்க வேண்டும், ரலாத்துக்கு இது அர்த்தம். இதுல நான் என்ன கேட்கிறேன், இது ஒரு அகராதி ஆயிடுச்சா? அதே மாதிரி முஅஜமு லுகத்தில் ஃபுகஹா அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரி, அதுவும் பழைய காலத்தில் உள்ளதுதான். அதாவது ரலா என்று சொன்னா மஸ்ஸனா உறிஞ்சி குடிக்கிறது, மஸ்ஸ சதிய அப்படி போட்டிருக்காங்க, மார்பகத்தில் சப்பி குடிக்கிறது, அதுதான் அருள்ன்னு சொல்றாங்க. அருளிக்கு என்ன அர்த்தம் போட்டிருக்காரு அப்படி டிக்ஷனரியில் போட்டிருக்கிறார், அதைத்தான் செய்ய சொன்னாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி மத்தலாங்கிற நூல்ல சொல்றாங்க, அர் ரலாவு மஸ்ஸு சதியி, ரலா என்று சொன்னால் மார்பகத்தில் உறிஞ்சு குடிக்கிறது. அப்ப அதே மாதிரி ரலா சபியு சதிய அதெல்லாம் போட்டு என்ன செய்யறாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இம்ராத்துன் முர்லியத்துன், ரலாத்து கொடுக்கக்கூடிய ஒரு பெண் என்று சொல்வார்கள். இதாக்கான சதியுகா ஃபீ ஃபமி வலதிகா, அவளுடைய மார்பகம் குழந்தையின் வாயில் இருந்தால் இது சொல்வார்கள். குழந்தையுடைய வாயில் அந்த மார்பகம் இருந்தால் இவள் பாலூட்டி கொண்டிருக்கிறாள், ரலாத்து செய்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்வார்கள். இதெல்லாம் நிறைய இதுகளை காட்டி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அதே மாதிரி மோஜமுல் வசீத்திலையும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இம்தஸ சதியஹா, மார்பகத்தில் வாயை வச்சு உறிஞ்சி குடிச்சாங்க அப்படின்னு வருது. அப்ப இதெல்லாம் ஏற்கத்தக்க மோத்தபரான அகராதிகள், ஒரு அங்கீகாரம் மிக்க ஒரு அகராதி நூல்கள், பழமையான அகராதி மொழியை பொறுத்த வரைக்கும். புதுசாக போடக்கூடிய அகராதிகள் இந்த காலத்துல என்ன பேசுகிறாங்களோ அதையெல்லாம் எழுதிடுவாங்க. இந்த காலத்துல சொற்களுக்கு அர்த்தம்லாம் மாறி இருக்கும். வஹியுடைய காலத்துல என்ன அர்த்தம்ங்கிறது அதெல்லாம் பழைய காலத்துல உள்ளதுல அந்த காலத்துல என்ன அர்த்தம் இருக்குங்கிறத கரெக்டா எடுத்து காட்டுவாங்க. இதெல்லாம் ரலாவுக்கு அர்த்தம். இப்ப இந்த அர்த்தத்தோட ஒட்டி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப என்ன கேட்கறாங்க? பால் ஊட்டு அர்த்தம். பால் ஊட்டுனா என்ன அர்த்தம்? அது வாயை வச்சுதான் குடிக்கணும்னு அர்த்தம் ஆயிடுச்சு. அப்பதான் அந்த அம்மா கேட்கறாங்க, பெரிய ஆளுக்கு எப்படி சின்ன பிள்ளையா இருந்தா பால் ஊட்டிடலாம், பெரிய ஆளா இருக்காரு, தாடி உள்ளவரா இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ஹதீஸ் அதைத்தான் சொல்கிறது, நல்லா விளங்குகிறது. அதே மாதிரி அதே முஸ்லீம்ல வருது, ஆயிஷா நாயகி அவங்க வீட்டுக்கு யாரையாவது அந்நிய ஆண்களை வர விரும்பினார்களே ஆனால் தங்களுடைய குடும்பத்து பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை கிடையாது, தங்க சகோதரி பிள்ளைகள்கிட்ட அனுப்பி விட்டு அங்க போய் பால் குடிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. பால் குடிச்சிட்டு வந்தவொடனே என்ன சகோதரிட்ட பால் குடிச்சால் இவங்க பெரியமாயிருவாங்க, சின்னமாயிருவாங்கல்ல. முஸ்லீம்ல இருக்குதுங்க,
சிரிக்கிறீங்கல்ல, அதான் இருக்குது. அப்ப அந்த மாதிரி எல்லாம் என்ன இருக்கு, அது ரிலேட்டிவாக அதையும் நாம பொய்யான செய்திக்கிறோம். அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது இது அசிங்கமா இல்லையா? அப்ப நீங்க என்ன இப்ப சொல்ல வர்றீங்க? உங்கள்ட்ட கேள்வி என்ன? உங்க கேள்வியும் கேட்கிறோம். நீங்க இந்த சாலிமுடைய செய்தியிலிருந்து நீங்க வைக்கிற வாதம் என்ன? அப்ப கறந்து குடிக்கலாம் என்று இப்ப சொல்றீங்களா? சட்டமா? உங்க சட்டம் என்ன சொல்ல வர்றீங்க? சரின்னா அதுல இருந்து கொடுக்கக்கூடிய தீர்ப்பு என்ன? ஒரு அந்நிய ஆண் வந்து ஒரு வீட்டுக்கு போறதா இருந்தால் அந்த பெண்ணிடத்துல வாய் தான் வைக்க கூடாது, கறந்து குடித்து விட்டால் அவங்க அம்மா வாயிருவாங்களா? கறந்து குடிச்சா அம்மான்ற அந்த உறவு வந்துரும் வாதிட போறீங்களா? என்ன மேட்றது? அது சொல்லணுமா இல்லையா? வாய் வைக்கிறது அர்த்தம் இல்லைன்ட்டீங்க. உங்க வாதம் என்ன? அதுல சொல்லக்கூடிய வாதம் என்ன? ஒரு அந்நியான் ஒரு வீட்டுக்கு போக நினைக்கிறான் என்று சொன்னால் அந்த அம்மாட்ட இருந்து பாலை கறந்து வாங்கி குடிச்சிட்டான்னு சொன்னா அவங்க தாய் என்ற அந்தஸ்தை அடைந்து விடுவார்கள் என்று நீங்க சொல்லணும். இல்லைன்னா வேற ஏதாவது விளக்கம் சொல்லணும். ஆர்குமெண்ட் ஒழுங்கா பண்ணணுமா இல்லையா? அதை நீங்க என்ன செய்யணும்? நிறுவ வேண்டும் என்பதையும் நாங்க இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறோம். இந்த அகராதிகள்லாம் உங்கள்கிட்ட கேட்கிறோம். இந்த முஞ்சுது சரியா இது சரியான்னு வந்தா எதை எடுப்பீங்க? அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். முஞ்சுதுடைய நிலை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அவர் யூதர் தான் எழுதியிருக்கிறாரு. யூதர் எழுதுனதுக்கான பார்க்க வேண்டியது மொழி விஷயம் தான். ஆனால் லேட்டஸ்டா உள்ளது, நவீன காலத்தில் உள்ள விஷயங்களுக்கு உள்ளது. அதை ஒன்று உங்களுடைய கவனத்துக்கு வைத்துக் கொள்கிறேன். அதே மாதிரி வந்து உம்மு ஹராம் பேன் பார்க்கறது கூடுமா கூடாதா? அந்த ஹதீஸை ஏத்துக்கிட்டீங்களாங்கிறாரு. எதுல இந்த ஆபாச விஷயங்கள் இல்லாத அறிவிப்பு வருகிறதோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆபாச அறிவிப்போடு வரக்கூடிய பேன் பார்க்கிற அளவுக்கு உள்ள விஷயத்தை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தெளிவா சொல்லிவிட்டோம். எதை ஏத்துக்கிட்டோம் எதை ஏத்துக்கலன்னு சொல்லிவிட்டோம். அப்புறம் என்ன செய்யறாருன்னா 3 அனஸ் தான் அறிவிக்கிறாங்க. அந்த ஹதீஸ் நாலேஜ் அவ்வளவு விவரமா இருக்குது. அறிவிப்பாளர்கள் வேற என்னல, அறிவிப்பாளர் அந்த சஹாபியை மட்டும் பார்க்கிறாரு. மொத்த லிஸ்ட பார்க்கணும். ஹதீஸ் நம்பர் ஹதீஸ் மாறுறது இப்ப மாற ஒரு அனசு வழியா தான் அறிவிப்பாங்க. அனசுக்கு அடுத்த ஆள் யாரு, அடுத்த ஆள் யார், அடுத்த ஆள் யாருங்கிறது 5 பேர் 6 பேர் வருவாங்க. அதுல ஒரு ஆள் 2 ஆள் மாறிட்டாங்கன்னா ஹதீஸ் வேற ஆயிரும். வேற ஆள் வழியா வந்துச்சுன்னு சொன்னா இதுல அனசு சரிதான். மத்த எல்லாம் அதே இருக்கா? மூணுலையும் ஒரே அறிவிப்பாளர் தான் இருக்கிறாங்களா? அறிவிப்பாளர்கள் மாறுகிறார்கள். பிறந்த கையில கொடுத்திருக்கிறோம். அது 3 ஹதீஸ் தான். அது இது ஒரு மேட்டர் இல்ல. 3 ஹதீஸா 2 ஹதீஸாங்கிறது மேட்டர் கிடையாது. மேட்டர் என்னது? நீங்க வந்து இந்த சாலிம்ட்ட இருந்து நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இந்த பேன் பாக்குறதுக்கு எனக்கு தலை அரிக்குது, நான் பக்கத்து வீட்டுல போய் எனக்கு பேன் பார்த்து விடுமா அப்படின்னு நான் போய் கேட்கலாமா? மார்க்கத்தில் அது கூடுமா கூடாதா? இதனுடைய பத்துவா என்ன? இதனுடைய தீர்ப்பு என்ன? இந்த ஹதீஸை ஏத்துக்கிட்ட ஒரு அதுல இருந்து முடிவு சொல்லணும்ல. அல்லது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் உள்ள சிறப்புன்னு சொல்ல போறீங்களா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கங்கறீங்களா செய்யலங்கறீங்களா? அதுதான் நீங்க என்ன செய்யணும், பதில் சொல்லணும். எந்த இமாமா சொல்லியிருக்காங்கன்னு திருப்பி திருப்பி கேட்கறாங்க. தலைப்பை என்ன? இமாம் எல்லாம் வேண்டியலன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். இங்க எங்கள்கிட்ட வந்து இமாம் சொல்லியிருக்காங்களான்னா இமாம் சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன? நாங்க சொல்றதுக்கு நாங்க பொறுப்பேற்று பதில் சொல்லி கொண்டிருக்கிறோம். நீங்க சொல்வதற்கு நீங்க இமாம காட்டி எங்களுக்கு பதில் சொல்லுங்க. நாங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். இமாம் வந்து சொல்ல மாட்டாரு. நாங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க தான் பதில் சொல்லணுங்கிற என்ன செய்யற இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்த சில விஷயங்களை புதுசா சில வைக்க வேண்டி இருக்கிறது. இப்ப நம்ம உலகம் பூரா நம்ம வாழ்ற பூமி இருக்கு இல்லையா? இந்த பூமி வந்து அல்ல விரிப்பாக்கி இருக்கிறேங்கிறான், தொட்டிலாக்கி இருக்கிறேங்கிறான். அந்த காலத்துல விவரம் இல்லாம ஒரு மாதிரியா புரிஞ்சிருப்பாங்க. இது என்ன செய்யறாரு? ராசிங்கிறவரு, சயின்ஸ் அறிவியல் எல்லாம் பேசக்கூடியவர், பூமி எல்லாம் விரிப்புன்னு சொன்னதுனால பூமி சுத்தல, அப்படியே நிக்குது. பூமி என்ன செய்யுது? அப்படியே நிக்குதுங்கிறார். அது பெரிய லாஜிக்கெல்லாம் சொல்றாரு. சுத்துமையானால் 2 வகையா சுத்தலாம். ஒன்னு இப்படி செங்குத்தாக நேரம் அப்படி இறங்கிக்கிட்டே இருக்கலாம், அல்லது ரவுண்டா சுத்தலாம். செங்குத்தா இறங்கினால் ஒரு விவரமா எழுதான்னு பாருங்க. செங்குத்தா இறங்கினால் ஒருத்த மாடியில இருந்து கீழே குதித்தால் அவன் வந்து என்ன செய்ய மாட்டான், அந்த பூமியில உழுவ மாட்டான். ஏன்? பூமி பெருசு, இவன் சின்ன ஆளு. பெருசு வேகமா போயிடும், சின்ன ஆள் மெதுவா பூமியில் அப்படி குதிச்சான்னு சொன்னா அவன் மெதுவா போயிட்டு இருப்பான், பூமி அதோட கீழே போயிட்டு இருக்கும். அதனால அது சுத்தல. அப்படி ரவுண்டா சுத்துன்னு சொன்னீங்கன்னா அப்ப நீங்க இப்படி ஜம்ப் பண்ணீங்கன்னு வைங்க, நீங்க பல மைலுக்கு அப்பால போய் நிக்கணும். ஆனா நிக்க மாட்டேன், அதே இடத்துல குதிக்கிறீங்க. அதனால இப்படியும் சுத்தல இப்படியும் சுத்தல என்று பயங்கரமான தத்துவத்தை எல்லாம் எடுத்து வைக்கிறார். யாரு? இதை ஒருத்தன் விளங்க படிச்சான்னா குரான் மீது உனக்கு என்ன வரும், இது என்ன விளக்கமான கேட்பானா இல்லையா? அவர் தான் அந்த காலத்துல விவரம் கட்டி சொல்லிட்டாரு. போனா இவங்க இந்த ஆலாசரத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆலாசரத்து இவராசிட்ட பேரு அந்த பரேலவி, அந்த ரலா கான்கிற ஆளு, இவங்களுக்கு அந்த இப்னு அரபியுடைய தம்பியா செயல்படுறாரு. அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா பூமி சுத்தலங்கிறாரு. அவரும் அதுக்கு ஒரு புஸ்தகமே எழுதியிருக்காரு. அதுக்கு என்ன செய்யறாரு? அதுக்குன்னு ஒரு கிதாபு எழுதியிருக்காரு. அந்த கிதாபு இருக்குது எங்கள்கிட்ட. ஆமா, அதுல வந்து இந்த இருக்கு அந்த கிதாபு. அதுல என்ன சொல்றாரு? ஃபவுஸே முபீன் தர் ரத்த ஹரக்கத்த ஜமீன் அப்படிங்கிறாரு. அதாவது பூமி அசைகிறது சுத்துகிறது என்று சொல்பவர்களுக்கு மறுப்பு, பயங்கரமான மறுப்புங்கிறார். இவங்களுடைய வாதப்படி என்னது? இவங்களுடைய கொள்கை, இவங்களுடைய தலைவர் இருக்காரு, அகில உலக தலைவர், அவருடைய கொள்கை பிரகாரம் பூமி சுத்தல, நிக்குது. அப்படியே சுத்துதுன்னா குரானுக்கு மாத்தம், சுத்துதுன்னா அது என்னது ஹதீஸுக்கு மாத்தம் அப்படின்ற அளவுக்கு விளங்குற குரான. குரான் நவீன காலத்துல விளங்குற லட்சணமே என்ன இருக்கு? ராசியாவது மன்னிச்சிடலாம், அவர் காலத்துல நாலேஜ் இல்ல, ஈர்ப்பு சக்தி எல்லாம் விளங்கல, புவி ஈர்ப்பு சக்தி நியூட்டன் வந்து சொன்ன பிறகுதான் அது தெரியுது, அதுக்கு முன்னாடி தெரியலன்னு விட்டுறலாம்.
இது என்னது? இவங்க நவீன காலத்தில் இந்த மாதிரி சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். இதுதான் இவங்களுடைய விளக்கமாக இருக்கிறது என்பதையும் இவங்க அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஷாமிலால இருக்குன்னு சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. அதுல அவங்க போட்ட நம்பருக்கு இது சம்பந்தமே இல்லை. அவங்களுடைய ஏகத்துவத்தில் என்ன போட்டிருந்தாங்க? 3535 போட்டிருந்தாங்க. நீங்க போட்ட நம்பர்ல அந்த ஹதீஸ்ல இல்லைன்னு சொன்னோம். இல்ல நம்பர் தான் மிஸ் ஆயிருச்சு, ஒரு நம்பர் தான் அப்படின்னாங்க. அப்போ 3536 அப்படின்னு காமிச்சாங்க. ஏங்க அதுலயும் தானங்க இந்த மேட்ரு இருக்கு அப்படின்னோம். இல்ல அதுல அதுவும் ரெண்டா இருக்குது, முந்தினது ஒரு ஹதீஸ் பின்னால் ஹதீஸ், அவங்க ஒரே ஹதீஸ் ஆக்கிவிட்டாங்க அப்படின்னாங்க. உங்க ஷாமிலா அப்படி இருந்தாங்க, ஷாமிலா தான் படிக்கணும்னு காமிச்சோம். எங்க ஷாமிலா அப்படி இல்ல அப்படின்னாங்க. இப்ப அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்கல்ல, காமிச்சிருக்காங்க தனித்தனியா தான் இருக்கு. அவங்க போட்ட நம்பருக்கு அவங்க ஷாமிலாவில பார்த்து தானே சொன்னாங்க, அந்த நம்பருக்கு சம்பந்தமே இல்லைங்க. ஒரு நம்பர் தான் வித்தியாசம் இல்ல, ஆயிரக்கணக்கில் வித்தியாசம் வருது. ஏன்னா 3535ங்கிறது அவங்க இப்ப தந்ததுல 5044. அப்புறம் அடுத்த ஹதீஸா வருதுங்கிறாங்களே 5045, ஆயிரக்கணக்கில் வித்தியாசம் வருது. அப்ப அவங்க போட்டது இது வரலன்னு ஆகி போச்சுல. உண்மையிலே இதுலதான் போட்டிருந்தாக்க நம்பர் இப்படி போட்டிருக்கானே, அப்படி போட்டாங்க. அப்ப அப்படி போட்டா அதுலதான் நம்ம பார்ப்போம். இப்ப இதை என்ன வழங்குது முன்னுக்கு? இன்னொன்னு பாருங்க, அங்க வந்து எல்லாம் நம்மளா போட்டோம், எல்லாம் வரும் தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்தது தானே. இவங்க ஒரு ஹதீஸ் சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ஹதீஸ் வேற என்னங்கல்ல, அதுல எப்படி தெரியுமா ஆரம்பிக்குது? வஹத்தஸனான் இருக்கு. அதுல இந்த முன்னுக்கு அந்த ஒரு சில அறிவிப்பாளர்கள் வித்தியாசமே தவிர மேட்ரு ஒண்ணுதான் அப்படிங்கிறது. சஹாபி அனுசரிச்சு அனுகு அவங்க மூலமா யார் யார் அறிவிக்கிறாங்க, இதுல அதுல கொஞ்சம் பேர் இருப்பாங்க, இதுல கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதனாலதான் ஒரே ஹதீஸ் ஆக்கி இருக்கிறாங்க. இதுவும் தனித்தனி சொன்னா வஹத்தஸனா போடுவாங்களா? அதுக்கு அடுத்து ஒண்ணு காமிச்சோம்ல, அதுக்கும் வஹத்தஸனான் தான் இருக்கு. ஆரம்பத்தை நம்ம சொன்னோம்ல, அதுல ஹத்தஸனான் ஆரம்பிக்குது. நம்ம என்ன கேட்கிறோம், இதை பார்த்துதான் நீங்க போடுங்கன்னா இந்த நம்பர் போட வேண்டியதானே. நீங்க அந்த நம்பரை போட்டுவிட்டு அப்புறம் வேற நம்பர் உள்ளது எடுத்து நீங்களா என்ன அர்த்தம் இருக்கு? அப்ப இதுல இருந்து வழங்குது அவங்க ஏதோ சொல்லிவிட்டு சமாளிக்க தான் உணவு பண்றாங்க அப்படின்ட்டு. அடுத்த என்ன அந்த ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு சொன்னா, தூங்குற ஹதீஸ் இருக்குது, தூங்குனாங்க அப்படின்ட்டு. பேன் பார்த்தா இல்ல, அவங்க சொல்ற பிறகு வச்சுக்கிட்டா கூட இந்தனாங்கிற வார்த்தை இருக்குது. அவங்க சொன்னாங்கல்ல இந்த வந்துட்டாண்டா பிரச்சனை தாண்டி, அந்த இந்தங்கிற வார்த்தையும் இருக்குதா இல்ல. அடுத்து நம்ம என்ன சொல்றோம், உங்களுக்கு ரெண்டு ஹதீஸ்லையும் நிகழ்ச்சி ஒன்னா தான் தூங்குனாங்கன்னு இருக்குதுல. எத்தனை தடவை தூங்குனாங்க, எத்தனை தடவை முழிச்சு சிரிச்சாங்க, அது சொல்லுங்க. இது வேற கட்டத்தில் தூங்குனது சிரிச்சது, அது வேற கட்டத்தில் சிரிச்சது அப்படிங்க போறீங்களா? நிகழ்ச்சி ஒன்னா போட்டது தப்புன்னு ஒப்பு கொண்டு போங்க. அதுக்கு அது கரெக்டா சொன்னா உங்களை என்ன நினைப்பாங்க இப்போ? அதனால ஹதீஸ் கடை வச்சு பேசுறாங்க. இன்னொன்னு சொல்லி தரேன். இப்ப முஞ்சிது நம்ம கொடுத்தோம், முஞ்சிதுன்னு நினைச்ச உடனே இந்த எல்லா மார்சாக்களையும் முஞ்சிது ஒண்ணு வச்சிருப்பாங்க, அந்த முஞ்சி நினைச்சுக்கிட்டது. முஞ்சிது பேர் பார்த்த உடனே அங்கெல்லாம் அல் முஞ்சிது ஃபில் லுகான் மட்டும்தான் இருக்கும். நம்ம கொடுத்த எப்படி தெரியுமா? அல் முஞ்சிது ஃபில் லுகத்தில் அரபியத்தில் முஆசிரா, தற்காலிக இந்த அரபியனுடைய லுகத் சம்பந்தமா புதிதாக உருவாக்குனது. ஏன் இப்படி பேர் வச்சாங்க இவங்கன்னு கேட்டா அவங்களே காரணம் சொல்றாங்க. இந்த முக்கத்திமாவுல எல்லாம் உலக லெவல்ல பார்த்தாக்கா அரபிக்கு என்ன அர்த்தம் பார்க்கும்போது எல்லாம் முஞ்சிதுன்னு போறாங்க. ஆனா அதுல வந்து சில விஷயங்கள்லாம் சேர்க்க வேண்டிய இருக்குது, மக்கள் ஈர்ப்பு அதுல இருக்கிறதுனால அதே பேரிலேயே நல்ல விஷயம் கொடுக்குன்னு சொல்லி ஒரு குழுவை அமைச்சு இது உண்டாக்குனதுதான். இது அது இஸ்லாமியர் அறிஞர்கள் உண்டாக்குனதுதான். அப்ப மார்க்கத்திலையும் சரி அந்த லோகத்திலையும் சரி ஒரு வார்த்தை எதற்கு யூஸ் பண்ணப்படுது அப்படிங்கறது இந்த குழுக்கு தெரியும். ஏன்னா இவங்க அரபிகள், அதாவது இப்ப சொன்னாங்க நசரானி என்று, இது அரபிகள். அவங்க லாங்குவேஜ்ல என்ன புழங்கப்படுது, அது யூசேஜில் என்ன இருக்குது, மார்க்கத்தில் என்ன இருக்குது, எல்லாம் அறிந்த ஒரு குழு தான் உருவாக்கி இருக்குது. அதனால அதையும் மாத்தி விட்டாங்க, யாரோ எழுதுனாங்க. இது ஒழுங்கானவங்க எழுதுதாங்கிறதையும் சொல்லி தர்றேன். அடுத்ததா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் நேரத்தை அவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இது வாய்வித்து குடித்தானே இருக்கிறது, வாய்வித்து குடித்தானே இருக்கிறது என்று அடுக்கடுக்கா வைக்கிறாங்க. அதுக்கு நேரமே தேவையில்லை, மறுக்கவே கிடையாது. நாங்க மறுத்தாதானே நீங்க இப்படி அர்த்தம் இருக்கிறது, அந்த கிதாபில் இருக்கிறது, இந்த இந்த கிதாபில் இருக்கிறது. இப்ப சப்ஜெக்ட் என்ன, நாங்க சொல்ற அர்த்தம் இருக்கா இல்லங்கிறது தானே. ஒரு குழந்தை தாயினுடைய மார்பகத்துல வாய் வைத்து குடித்தல்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அருளாவுக்கு அந்த அர்த்தம் இருக்குது. நாங்க மறுத்தால் அல்லவா அந்த அர்த்தம் இருக்கு, நீங்க அப்படியே பட்டியல் போடலாம், நாங்க ஏற்றுக்கொண்ட விஷயம். ஆனா நாங்க சொல்றோம்ல, கறந்து குடித்தாலும் அந்த வார்த்தை பொருந்தும், நீங்க பொருந்தாது, நீங்க அப்பத்தான் பொருந்துங்கிறது ஆதாரத்தை தந்தோம். நாங்கள் ஏற்றுக்கொண்ட வார்த்தை சொல்லி தேவையில்லை. அந்த ஹதீஸுக்கு என்ன வார்த்தை பொருந்தும், நாங்க சொல்றோம் கறந்த பால் தான், அந்த அர்த்தம் இருக்குதா இல்லையா, நீங்க இல்ல நீங்க இருக்குன்னு தந்துட்டோம்.
இல்லை இப்படித்தானே இருக்கு. எப்ப தெரியுமா நீங்க சொல்லணும்? அந்த அர்த்தம் மட்டும் தான் இருக்கிறது, வேற அர்த்தம் இல்லைன்றா தான் நீங்க சொல்லணும். அந்த அர்த்தமும் இருக்குங்கிறது எல்லாரும் ஒப்புக்கொண்டது தானே. அது இன்னொன்னு என்ன தெரியுமா, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு தன்னுடைய பாலை கறந்து கொடுத்தால் கூட அரபு மொழியில அருளான்னு தான் சொல்லணும். அதை தான் எடுத்து காமிச்சோம். நாங்க சொல்ற அர்த்தம் இருக்கா இல்லையா? இருக்குதானே. நீங்க ஏன் நாங்களும் ஒப்புக்கொண்ட போய் திருப்பி திருப்பி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறத புரிஞ்சு கொள்ளுங்க. அதே போல இந்த ஹதீஸ்ல முறைப்படி புரிஞ்சா எந்த சிக்கலும் கிடையாதுங்க. எல்லாம் புரிவதில் தான் இருக்கிறது. ஏன் உங்க ஒரு வார்த்தை கேட்டாங்க, ஏன் சொல்லணும்? அப்ப இது கறந்து கொடுத்ததா இருந்தா பெரியாளுன்னு ஏன் சொல்லணும்? நாங்க தான் சொல்லிட்டோமாங்க. பெரியாளுன்னு சொன்னது எதற்கு? ரெண்டு காரணம் இருக்கலாம். இப்ப நீங்க சொல்ற ஒரு காரணமா இருக்கலாம், நீங்க யோசிக்கிற பிரகாரம். நாங்க சொல்ற காரணம் இருக்கலாம். எது நல்லது? யாரு இந்த அர்த்தம் கொடுத்திருக்கிறாங்க? எல்லாரும் என்ன டீசன்ட் அர்த்தம் கொடுத்திருக்கிறாங்க? ரெண்டு அர்த்தம் இருக்குதுல்ல. பெரியவருக்கு இந்த சட்டம் வருமா என்றும் கேட்டிருக்கலாம் தானே. ஏன் இந்த அர்த்தம் கூட அந்த அர்த்தம் போனீங்க? அந்த அர்த்தம் தான் வைக்கணும் யாரு சொல்லி தந்தது? அப்ப ஆபாசமான அர்த்தம் வைக்கணும் யாரும் சொல்லி தரல. இது வரைக்கும் யாருமே சொல்லல. ஏன் புதுசா கொண்டு வரீங்க ஒரு ஹதீஸ் மறுக்கிறது? யாரும் சொல்லாததை செய்யாததை செய்ய வேண்டும் என்பதற்காக இப்படி எல்லாம் ஒரு சரியான ஹதீஸை மறுக்கிறதா? நம்ம தான் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டோம். ஏன் பெரியவர் சொன்னார்கள்? பெரியவர்கள் சட்டம் இல்லை அரசு சொல்லலாம், எப்படி நீங்க கொடுக்க சொல்றீங்கன்னு கேட்டாங்க. அப்படின்ற அர்த்தம் வைக்கலாம்னு தான் நம்ம சொல்லிட்டோம்ல. மறுபடியும் அதையே திருப்பி கேட்கறீங்க. அதே போல நீங்க பாருங்க, ஹதீஸ் கலையை தெரிஞ்சுக்கிட்டாக்கா முன்னால உள்ள ஹதீஸும் அடுத்த ஹதீஸும் ஒரு நிகழ்ச்சியை தான் சொல்லி காட்டுது. அதுல பேர்பார்த்தண்டு இல்லாம இருக்கலாம், ஆனா நிகழ்ச்சி ஒண்ணுதான். அப்ப நீங்க எப்படி ஆதாரமா எடுக்கிறீங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. எந்த ஆபாசமாகவும் அசிங்கமாகவும் சிந்திக்கிறீங்க? எந்த இமாம் நம்ம முன்னால கேட்டோம்ல, எந்த இமாமா சொல்லி இருக்கிறார்கள்? ஏன் நீங்க இமாமை பின்பற்றுகிறீர்கள் என்பதற்காக அல்ல, நீங்கள் சிந்திப்பது போன்று யாராவது சிந்தித்தார்களா? உலகத்தை முகமால நீங்க தான் சிந்திச்சிருக்கீங்க. எப்படி? அப்ப இதுவரைக்கும் நல்ல அமைப்புல தான் சட்டம் சொல்லி இருக்கிறாங்க. அதற்காகத்தான் கேட்டோம். நீங்க இதை இமாம்களை பின்பற்றீங்க அப்படிங்கறதுக்காக நம்ம இமாமை கொண்டு வரல அப்படிங்கறதையும் நான் நினைவூட்டுறேன். அதே போல இவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, ஒரு தப்சீர் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுலயே போட்டிருக்கு இது தப்சீர் அல்ல அப்படியே போடுறாங்க. இது தாவீல் தான். விளக்கங்கள் எவ்வளவு வேணுமாலும் கொடுக்கலாங்க. அது அவங்களும் அது பட்டியல் போட்டாங்க நிறைய ஆகும். அவங்க விரிவுரையும் போட்டிருக்காங்கல்ல, விளக்க உரைன்னு எடுத்துக்கிட்டா அந்த வரிசை என்ன போட்டிருக்காங்கல்ல, அதுல இருந்து முடிகிற வரைக்கும் எல்லாம் விளக்க உரை தான். என்ன அந்த பட்டியல் போட்டா என்ன ஆகும்? அது தனி ஒரு சப்ஜெக்ட் ஆயிரும். அப்ப 2 நாள் பத்தாது, 2 மாசம் வேணும் அப்புறம் வாதம் செய்ய. அப்ப இது இவங்களும் சொல்லிட்டாங்க, இவங்க விளக்கங்கிறது இல்ல, தப்சீர் அல்ல, இது தாவீல். தாவீல்னா விளக்க உரை. இந்த வசனம் இப்படி வந்திருக்கு, இதுதான் அர்த்தம், அப்பதான் தப்சீர் ஆகும். இது விளக்க உரை. அவங்களுக்கு அதிகமான விளக்கங்கள் ஒரு வசனத்துக்கு நான் இப்படி புரியறாங்க, இன்னொரு சொல்லுவாரு நான் இப்படி புரியறாங்க. விரும்பினா ஏற்றுக்கொள்ள, இல்லைன்னா சரியில்லைன்னு சொல்லலாம். அவங்களுக்கு விருப்பம். அப்படிதான் அவங்களுடைய விரிவுரையில இப்படி புரிய முடிகிறது, இப்படி அறிய முடிகிறதுன்னு பட்டியல் நம்ம போட்டுக்கிட்டே போலாம். ஏன் அதை செய்யலன்னு கேட்டா, இப்ப தலைப்பு என்ன? குர்ஆனையும் ஹதீஸையும் இமாம்கள் உதவியின்றி உங்களால் விளங்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு தான் ஒன்றல்ல இரண்டல்ல கலாலா பிரச்சனை வச்சோம். அது என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் இப்ப ஒரு கேள்வியை நம்ம வைக்கிறோம். ஏன்னா ஒரு சந்ததி இல்லாதவன்னு அர்த்தம் வச்சுட்டாங்கல்ல, இப்ப அவங்களுடைய அர்த்த பிரகாரம் ஒரு கேள்வியை வைக்கிறோம். அதுக்கு அவங்க பதில் சொல்லணும். இறந்து போயிட்டாரு ஒரு ஆளு, அவங்களுக்கு பின்த் மகள் இருக்கிறாங்க, அதே போல சகோதரி இருக்கிறாங்க. கலாலாவுக்கு விளக்கம் சொன்னாங்கல்ல, அதுக்கு தகுந்தவாறு இதுக்கு பின்த்துக்கு மகளுக்கு எவ்வளவு வரணும், சகோதரி எவ்வளவுன்னு சொல்லணும். ஏன்னா அந்த விளக்கத்து பிரகாரம் சும்மா சொல்லிட்டங்கிறதல்ல, சொன்னதுடைய தீர்வு என்ன அப்படிங்கிற இந்த அரங்கத்திற்கும் வெளி உலகத்திற்கும் தெரிய வேண்டும். ஈலா விஷயம் கேட்டோம் சொல்லல, 10 இரவுகள் கேட்டோம் சொல்லல, 53 அப்படின்னு கேட்டோம் சொல்லல, அமல்கள் வணக்கம் அழிந்து விடுகிறேன் கேட்டோம் அதுக்கும் சொல்ல கிடையாது. இப்படி வாபிக்க உன் தந்தன் மீது சத்தியமாக இதுக்கு என்னங்க விளக்கம்? நீங்களும் கூட கூடங்க சலம் சொல்லியிருக்காங்க, எப்படிங்க விளங்குறேன்னு கேட்டோம். இதுவெல்லாம் வாதம் அல்ல அப்படின்ட்டாங்க. பதில் இல்லை என்பதற்கு வாதம் அல்லன்னு அர்த்தம். இதுதான் வாதத்தை தொடங்கி இருக்கிறீர்கள் அவங்க சொன்னாக்கா கொஞ்சம் எதா எங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். இதே நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. தொடவே இல்லை, கடைசியில் பதில் சொல்லுவாங்களாம். அதுக்காக வந்தோம், விவாதம் செய்வதற்கெல்லாம் வந்தோம். ஏன் இதுவரைக்கும் பதில் சொல்லவே கிடையாது? அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர் ஒரே தாயில் அப்படி எழுதினாங்கல்ல, அவங்களுடைய விரிவுரையில எப்படி புரிஞ்சுங்க? குர்ஆனை புரிஞ்சுங்களா? ஹதீஸ் புரிஞ்சுங்க வச்சமா இல்லையா? ஏன் சொல்லல? இப்படி கேள்விகள் இருக்கிறது. ஹஜ்ஜுடைய மாதங்களை பத்தி கேட்டோம், ஏன் இது வரைக்கும் சொல்ல கிடையாது? இப்படி கேள்வி அடிக்கிட்டே இருக்கிறோம். உம்மு ஹராமையும் சாலிம் எடுத்துக்கிட்டாங்களே தவிர, அதுக்கு பிறகு என்ன? ஒரு சஹாபி பெண்ணை முத்தமிட்டாங்களே, தொழுதா கூடும், அந்த பாவம்லாம் போயிடும் சலாம் சொன்னாங்களே, இது எல்லாருக்கும் உண்டு சலாம் சொன்னாங்க, நமக்கும் பொருந்துமா? இந்த அது எப்படி புரிஞ்சுங்க கேட்டோமே சொன்னாங்களா? அதே போல சத்தியமாக சத்தியமாண்டு வருத, இதெல்லாம் யாருமே யாரை குறிக்கிறது?
எப்படி இங்க வணங்குனீங்க கேட்டோமா சொன்னாங்களா? ஆனா எப்படி வந்தாங்க? ஒருவா நாங்க புரியுவோங்க, யாரும் தேவையில்லைங்க நாங்க சொல்லுங்களேன், அத்தான கேட்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, காலை அமர்வுடைய இறுதியில இந்த ஷாமிலா என்ற நூலிலிருந்து ஹதீஸ் எடுத்து காட்டணும். அதுல 5000 சிச்சம் வருது அப்படின்னு நம்பரை போட்டு காட்டினாரு. 5000 சிச்சம் வரத்தான் செய்யும். 3 ஹதீஸ ஒரு நம்பர் ஆக்கி வச்சிருக்காங்க இன்னொருத்தங்க. 3 ஹதீஸ் 2 ஹதீஸ் எல்லாம் பிரிச்சு கரெக்டா போட்டாங்கன்னு வைங்க, சனது தகுந்தவாறு 3000 ஹதீஸ்ல 2000 ஹதீஸ் கூடி தான் போயிடும். நம்பர் இல்ல, மேட்ரு என்ன, அந்த மத்தன் அந்த அரபி வாசகத்துல நாங்க சொன்ன அர்த்தம் இருக்குதா இல்லையா, அதுதான் நீங்க பார்க்கணும். இதெல்லாம் ஒரு வாதமா அவர் வைக்கிறார், தெரிஞ்சுக்கிட்ட. அடுத்து என்னன்னு கேட்டா, அந்த இந்த ஹதீஸ் இருக்க பேன் பாக்குற ஹதீஸ், பேன் பாக்குற ஹதீஸ் சொல்லும் பொழுது என்ன செய்யறாருன்னா, அதை ஏத்துக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டார். ஏத்துக்கிறல, பேன் பாக்குற அறிவிப்பை ஏத்துக்கொள்ளவில்லை. பேன் பாக்குறது இல்லாம வருது, அதுலயும் இந்த நாண்டு வருது, அதுலயும் தலையில மடி வச்சாங்கன்னு வருமேங்கிறாரு. வராது. ஏன் வராதுங்கிறோம்னு கேட்டா, அத்தா இந்தனா எங்களிடத்தில் வந்தார்கள் என்பதும் வலா ரசஹு இந்தி இந்தஹா அவரிடத்தில் தலையை வைத்தார்கள் என்பதும் ஒரே அர்த்தம் வராது. எங்களிடம் வந்தார்கள் என்பதும் தலையை வைத்தார்கள் ஒரே அர்த்தமாகுமா? அது வேற வார்த்தை, இது வேற வார்த்தை. எங்களிடத்தில் வந்தார்கள் என்பதோட எங்களிடம் என்று சேர்ந்து சொன்னா சும்மா வந்தாங்கன்னு அர்த்தம் வந்துடும் சாதாரண நடைமுறையிலேயே. அது ஒரு விஷயம். அதே நேரத்தில் பேன் பார்க்கிற பத்தி உங்க நிலை என்ன? ஒரு அந்நிய பெண்கிட்ட போய் பேன் பார்க்கலாமா? ஒரு ஆம்பளை ரசூலுல்லாஹ் பார்த்தாங்களா? உங்க கேரக்டர் அப்படித்தானா? அதுக்கு ஒரு வாதம் வைக்க காணோம், அதை நீங்க வைக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த கிராமர் முஞ்சிது இருக்குல்ல, அகராதி காட்டினாங்க இல்லையா, இந்த அகராதியை காட்டின உடனே இது வேற முஞ்சுதுன்னு சொல்லி ஒரு வாசகத்தை வாய்ச்சாங்க. அதுல பூனைக்குட்டி வெளியே வந்து போச்சு. என்ன வந்துருச்சு? அவர் வாய்ச்சதுலயே அது அரபியத்தில் முஆசிரான் வாய்ச்சுட்டார். தெரியாத வாய்ச்சுட்டாரு, அதுல இருக்குது. முஆசிரான் என்ன? சமகால அரபி. இந்த காலத்தில் சில அரபிகளுக்கு மாற்றம் வந்திருக்கும். பழைய காலத்துல ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், நம்ம காலத்துல சில சொற்கள் வேற வேற அர்த்தத்துக்கு எல்லாம் மாறிக்கொள்ளும். இந்த காலத்தில் இந்த என்னென்ன மாதிரிலாம் மாறிவிட்டதுன்னு காட்டுறதுக்குன்னே போடப்பட்ட டிக்ஷனரி, சமகால டிக்ஷனரியில தான் அதை காட்டுறாரு தவிர, இந்த காலத்துல வேண்டாம் அவர் சொல்றபடி அல்லாஹ் என்பதற்கு கறந்து கொடுத்தல்ங்கிறது வந்திருக்கலாம். கறந்து கொடுக்கிறதுங்கிறது மிஷின் மூலமா கறந்து கொடுக்கிற காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் அவர்கள் அந்த சொல்ல பயன்படுத்தினதுக்கு ஆதாரமாமே தவிர, வஹி இறங்கின காலத்திலேயோ முன்காலத்திலேயோ உள்ளதுக்கு அது ஆதாரம் ஆகாது. ஏன்னா அந்த டிக்ஷனரி தலைப்பை அல் அரபியத்தில் முஆசிரா, சமகாலத்தில் என்ன அர்த்தம் செய்வது என்பது அந்த வார்த்தையின் அர்த்தத்தையும் சொன்னார் அவரே. அதனால அது டிக்ஷன். நாங்க எப்ப என்ன தெரியுமா, ஆரம்ப காலத்துல இந்த சமகாலத்தில் உள்ளவர்கள் இப்ப செய்யறாங்களா அர்த்தம், இதை விட்டுட்டு ஆரம்ப காலத்துல ரலா என்பதற்கு என்ன அர்த்தம், இந்த மாதிரி கறந்து குடித்தல்ங்கிற அர்த்தம் இருக்காண்டு அந்த டிக்ஷனரியில் எடுத்து காட்டணும், சமகாலத்தை காட்டக்கூடாது. அப்ப அந்த அர்த்தம் இல்லைங்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லி இருக்க மாட்டார்கள். போய் பால் கொடு, அவருக்கு தாயாயிரலாம், ஹராம் ஆயிரலாம் என்று சொல்ல மாட்டார்கள், தெளிவாக நிறுவனம் ஆயிடுச்சு. இப்ப என்ன செய்யல, அவர் இதுவரைக்கும் கூட அவருடைய வாதம் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறார், கேள்விதான் கேட்கிறாரு தவிர நீங்க என்ன சொல்ல வர்றீங்க. ஒருத்தர் ஒரு அந்நிய பெண் வீட்டுக்கு போக விரும்பினாரையானால் அந்த பெண்ணிடத்தில் பால் குடிக்கலாமா, கறந்தாவது குடிக்கலாமா, அல்லது கறக்காம நேரடியாக வாய் வச்சுதான் குடிக்கலாமா? அப்படி குடித்தால் தாய் பிள்ளை என்ற உறவு வந்து விடுமா? ஒரு அந்நிய பெண்ணோட ஒருத்தன் மாட்டிக்கொள்ளும் பொழுது நான் நேற்று அந்த பெண்ணிட்ட பால் குடிச்சிட்டேன் என்று சொன்னால் அவங்க தாய் பிள்ளை என்று எடுத்துக்கொள்வீர்களா அல்லது வேற மாதிரி எடுத்துக்கொள்வீர்களா? எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் எதன் அடிப்படையில் எடுத்துக்கொள்வீர்கள்? அதெல்லாம் சொல்லணும்ல. எங்க விளக்கத்தை நாங்க சொல்லிட்டோம், இமாம்கள் விளக்கத்தை நீ அள்ளி போட வேண்டியதானே. அள்ளி போட்டு இது சரின்னு நிறுவலை. ஒன்னும் கறந்து குடிக்கிறா கூட கறந்து குடிப்பதன் மூலமா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அதை சொல்லணுமா இல்லையா? கறந்து குடிக்கிற அர்த்தத்தை நிரூபிக்கணுமா இல்லையா? இதுதான் இல்ல விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, சில கேள்விகளா கேட்டார்ல, கடைசியா பதில் சொல்லணும்னு சொன்னோம். கடைசியா இல்ல, முன்னாடி வாதத்தெல்லாம் சொல்லணும். வாதமா வச்சா வாதமா சொல்லலாம். ஆனா போன அமர்வுல வரிசை எட்டுக்கட்டு அவதூறு ஹதீஸ் இருட்டடிப்பு சொல்லும் பொழுது தருவேன், சபை முடியறதுக்குள்ள தருவேன் சொல்லிவிட்டு கடைசி என்ன பண்ணிட்டாரு, மனுஷனா தப்பு செய்யறதான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாரு. அது அங்கே அந்த ஹதீஸ் திருமதியை எடுத்து வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அதை பிடிக்கிற புடியல என்னவா இருப்பீங்க? நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க அதை கேட்கறீங்க, அது தகுதி வேணாமா? எவ்வளவு கேள்வியை கேட்டு கடைசியா ஒரு பதில் இருட்டடிப்பு, இப்னு அசாக்கிர் இருட்டடிப்பு, அபுதாவுத் இருட்டடிப்பு, புகாரி முஸ்லிம் இருட்டடிப்பு,
திருமதியில இட்டுக்கட்டு, முஸ்லீம்ல இட்டுக்கட்டு, இப்படியே சொல்லிட்டு வந்திருக்கலாம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பதில் வச்சிருக்கிறேன், மொத்தமா சொல்லுவேன், கடைசியா சொல்லுவேன். நிறை உரையில அவரு தான் கடைசி. இதெல்லாம் ஆன்லைன் பிஜேல எழுதியிருக்காரு பத்தியெல்லாம், மனிதன் தவறு செய்யக்கூடியவன் தான் முட்டுக்கும் சேர்த்து. இத முன்னாடி அப்பப்ப சொன்னீங்கன்னு சொன்னா அது என்னங்கிறது வந்திருக்குமா இல்லையா? நீங்க இதை கேட்கறீங்க. சரி, அதனால நாங்க என்ன செய்யறோம், கடைசியா சொல்லாம இப்பவே சொல்றோம், ஒண்ணுக்கா சொல்றோம், கடைசியா சொல்லவில்லை. இப்ப என்னது, அவர் எடுத்து வைத்த வரிசை பிரகாரம் ஒன்று விடாமல் அனைத்திற்கும் நம்ம பதில் சொல்றோம். அது என்னன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாருன்னு கேட்டா, 1/3 வருதுல, அதை எப்படி கொடுப்பீன்னு கேட்டாரு. 1/3 கொடுப்போம். அவோ இமாம் என்ன விளக்கம் சொல்லிருக்காங்க, 1/3 6/1 விளக்கம் கொடுக்கிறா. எது சரி, மிச்சத்தில் 1/1. இது என்ன, மிச்சத்தில் 3/1 ஒரு லாஜிக்கா இது? இதை வச்சுங்க, அதுக்கு பதில் சொன்னோம். அதோட இமாம்கள்லாம் உழைப்பிட்டாங்க, நிரூபணமாகி விட்டது. அடுத்து என்ன கேட்டீங்க, இந்த கலாலாவுல இப்போதைக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்க, வரிசையா வர்றதுனால ஆரம்பத்தில் கலாலாவுல என்ன கேட்டீங்க, அந்த சட்டத்தில் தாய் வழி சகோதரிக்கு என்ன சட்டம்னு கேட்டுட்டே இருந்தீங்க. தெளிவா சொல்லுகிறோம், ரெண்டுமே ஒரே சகோதரியை தான் சொல்லுகிறது. அது முதல் வசனம் மாற்றப்பட்டு விட்டது, இரண்டாவது வசனம் தான் நிலையா இருக்கிறது. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. தாய் வழி சகோதரி, தந்தை வழி சகோதரி வேறுபாடெல்லாம் கிடையாது. வேறுபாடு இருக்கு நீங்க நிறுவினீர்களே, ஆனால் அதுக்கு பதில் சொல்லுவோம், வாதமாக நீங்கள் வைக்க வேண்டும். அந்த முதல்ல கேட்ட கலாலாவுக்கு தெளிவா சொல்லிட்டோம், மாற்றப்பட்டுருச்சு. தாய் வழி சகோதரி அந்த ஆயத்துக்கு அர்த்தம், இந்த ஆயத்துக்கு 2 வழி சகோதரின் அர்த்தங்கிறீங்களே, அது கிடையாது. அதுக்கு அந்த வார்த்தையோ அந்த கருத்தோ இடம் தரவில்லை. இமாம்கள் சொல்லக்கூடிய சில பேர் அவங்களா சேர்த்திருக்கிறார்கள், அது பொருந்தாது. அதை எடுத்து வைத்தீர்களே, ஆனால் அது எவ்வளவு பொருந்தாமல் இருக்குன்னு நாங்க நிரூபிப்போம். அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தன் ஈலா பண்றான், வருஷம் ஒன்னு விடாம வந்துகிட்டு இருக்கு, எதுவும் விடுபடாது, ஒன்னு கூட விடாது. ஆனா நான் சொன்ன எத்தனை விட்டுருக்கேன் நான் லிஸ்ட் போட்டு காட்டுவேன், உங்களுக்கு சொல்லவே முடியாது கடைசி வரைக்கும். நான் அவ்வளவு சொல்லிட்டு தான் முடிக்க போறேன். நீங்க கடைசி வரைக்கும் நான் சொன்ன லிஸ்ட வாசிப்பேன், ஒன்னு கூட நீங்க பதில் சொல்லிருக்க மாட்டீங்க, 1 2 சொல்லி சமாளிச்சிருப்பீங்க. அது எப்படி சமாளிச்சீங்க சேர்த்து சொல்லுவேன். அதுக்கு என்ன ஈலா சொன்னார். ஈலாண்டா என்ன, ஒரு மனிதன் கோவத்தில் என்ன செஞ்சான், மனைவி விட்டு சேர மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டான். இதுக்கு அல்லாஹ் என்ன பண்றான், 4 மாசம் டைம் கொடுக்கறான். 4 மாசத்துல தெரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னா நான் தப்பு செஞ்சுட்டேன், அவன் சேர்ந்துக்கிறோம்னா பிரச்சனை இல்ல. 4 மாசம் கழிச்சிருச்சுன்னு சொன்னா அது தலாக்கு விடணுமா, அதுவா தலாக்கு ஆயிருமா அப்படின்னு கேட்கிறாரு. கேள்வி என்னது, 4 மாசம் கழிச்ச பிறகு மனைவியை தலாக்கு சொல்லணுமா, அதுவா ஆயிருமான்னு கேட்கிறாரு. அதுவா தான் ஆகும். இவன் தலாக்கு சொல்லணுமாக இருந்தால் 4 மாசம் கெடுவுக்கு அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் 4 மாசம் கெடுன்னு கொடுத்துட்டான், 4 மாசத்துக்குள்ளதானே திருப்பிக்கிறேன்னு. கெடு முடிந்து விட்டால் அவ்வளவுதான், தன்னால முடிஞ்சு போய்விடும். அது தெளிவா அந்த வசனம் தரப்புசுங்கிற வார்த்தையில் அது விளங்குகிறது. அதுக்கு அடுத்து என்ன, ஃபைன் அஸமு தலாக், தலாக்கை உறுதி கொண்டார்களே, ஆனால் உறுதி கொள்ற அர்த்தம் மீட்டாம இருக்கிறது. 4 மாசத்துக்குள்ள மீட்டாமல் இருப்பார்களே, ஆனால் அவர்கள் தலாக்கில் உறுதியா இருக்கிறார்கள் அர்த்தம். வாயினால தலாக்கு சொல்ற பத்தி பேசவே இல்லை. இல்லை என்று சொன்னா 4 மாசம் கெடு கொடுத்ததுக்கு அர்த்தம் கிடையாது. அப்புறம் என்ன தலாக்கு, அது ரஜையா பாயினா கேட்கிறாரு. திருப்பி அழைக்கத்தக்க தலாக்கா அல்லது மொத்தமா முடிஞ்சு போற முத்தலாக்கான்னு இருக்கிறாரு. எங்கள்கிட்ட முத்தலாக்கா கிடையாத. முத்தலாக்குங்கிறது ஒரே நேரத்தில் முத்தலாக்கு சொன்னாலும் சரி, 3000 சொன்னாலும் சரி, எங்களுக்கு ஒண்ணுதானே, எங்க நிலைப்பாடு தெரியும். எங்களுக்கு ஒரு ரஜை தான், தலாக்குன்னா ரஜை தான், திருப்பி அழைத்துக் கொள்ளத்தக்க தலாக்கு தான். 3வது தடவை சொன்னா தான் என்னவாக அது பாயினா ஆகும் என்பது எங்க நிலைப்பாடு. நாங்க விளக்கி இருக்கிறோம், தெரிந்து கொண்டு கேட்கிறார், அதுல எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. அடுத்து என்ன கேட்கிறார், வருஷம் ஒண்ணு கூட விடாம அவ்வளவு வருஷயா தான் எழுதி வச்சிருக்கேன், ஆனா வருஷப்படி தான் சொல்லுவேன். அடுத்து என்ன, ஹஜ்ஜுடைய மாதங்கள் இருக்கிறது, அது எந்த மாதம் குர்ஆன்ல இருக்கான்னு கேட்கிறாரு. ஹஜ்ஜுடைய மாதங்கள் மட்டும் குர்ஆன்ல இல்ல, அல் ஹஜ்ஜு அஷ்ஹுருன் மஅலூமாத், அனைவருக்கும் தெரிந்த மாதங்கள். அனைவருக்கும் தெரிந்த மாதங்கள் என்ன அர்த்தம், பள்ளிவாசல் இடித்த நாள் போராட்டம் நடக்கும்னா உங்களுக்கு டிசம்பர் வழங்காது, அதை நான் சொல்ல வேண்டியதில்லை. அனைவருக்கும் தெரிந்த மாதங்கள் என்ற வார்த்தையில் இருந்த அந்த ஹஜ்ஜுடைய மாதங்களை எல்லா மக்களும் அறிந்து வைத்திருந்தார்கள். அறிந்து வைத்துக் கொண்ட அந்த மக்கள் யாராவது அது வழக்கம் சொல்லிவிட்டார்களே, ஆனால் அதுல ஏற்றுக்கொள்ளலாம் இதுல இருக்கிறது. ஏன், மக்களுடைய அறிவில் எல்லாம் சாட்டி விட்டான். ஹஜ்ஜுடைய மாதங்கள் எது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும்னா தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, அதுல சொல்றான் அல்ல. அதனால இது ஒரு சகாபி சொன்னாலும் சரி, மக்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருந்தாலும் சரி, மக்கள் அறிந்த வகையில் என்ன செய்யறாங்க, அதை ஹஜ் துல்கதா துல்ஹஜ் முஹர்ரம் சொல்லி ஷவ்வால் துல்கதா துல்ஹஜ்ன்றது ஹஜ்ஜுடைய மாசம் என்று நடைமுறையில் உள்ளது. மஅலூமாத், தெரிந்த மாதங்கள். தெரிந்ததுன்னு சொல்லும் அல்ல, ஏன் சொல்ல போறான், ஒரு நாள் ஒரு காரியம் தெரிந்து இருக்கும் பொழுது அதை சொல்லாமல் விட்டால் அதிலிருந்தே மக்கள் விளங்கிக் கொள்வார்கள், ஒரு குழப்பமும் கிடையாது. அடுத்து என்னன்னு கேட்டா, லா உக்ஸிம் பிஹாதல் பலதுன்றாரு, லா வேஸ்டா இருக்குன்றாரு. அதான் அந்த காலத்து நடைமுறை, அதான் எல்லாரும் அபூஜையில புரிஞ்சுக்கிடுவான், அபூஜையில இப்படி பேசுவான், அரபுல இருந்த வழக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டோம். இது இமாம் சொல்ல வேண்டியது இல்ல, இமாமாக இல்லாத காபிர்கள் கூட இதை புரிஞ்சு அந்த காலத்து வழக்கத்துல லா உக்ஸிமுன்னு போட்டாங்கன்னா உக்ஸிமுன்னு அர்த்தம் ஆயிடுச்சு.
அப்ப ஏன் ஒரு லா எக்ஸ்ட்ரா வேஸ்டா வந்துச்சுங்கிறாரு. வேஸ்டாவெல்லாம் வரல. அந்த காலத்துடைய ஸ்டைல்ல பேசினாலும் எப்படி வேஸ்ட் ஆகும்? அந்த காலத்துல அதுதான் ஸ்டைல், எல்லாரும் அப்படித்தான் பேசுவாங்கன்னு சொன்னா எல்லாரும் அப்படித்தான் பேசுவார்கள் என்ற முறையில் பேசினாலும் வேஸ்ட் ஆகுமா? எல்லாரும் அப்படி இல்லாம பேசும்போது ஒன்னு சேர்த்தா தான் வேஸ்ட் ஆகும். இந்த விஷயத்தை இப்படித்தான் பயன்படுத்துவார்கள் வந்தால் அப்படி அல்லாவும் பயன்படுத்தினால் அது வேஸ்ட் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, ஒவ்வொன்றுக்காக பதில் சொல்றோம் அப்படின்னு சொல்லி எது பதிலோ பதில சொல்லாம அதுக்கு சொல்லிட்டோமா இது சொல்லிட்டோமா போறாங்க. அதனாலதான் நம்ம அப்பயே சொன்னோம், நீங்க இதையெல்லாம் முன்னாலே சொல்லணும், நான் வாதத்தை வைப்போம். இப்ப சொல்றோம்னு சொன்னாங்கல்ல, இதுக்கு வாதத்தை வைக்க போறோம் பாருங்க. இப்ப என்ன சொன்னாங்க? கலாலா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம் அப்படின்னாங்க. அவங்களுடைய தப்சீல் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டா, மாற்றப்பட்டது உறுதியா இருக்கிறோம். நாங்க உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேரும், குறிப்பாக இந்த வாரிசுரிமை சட்டம் தெரிந்த ஆளுங்கள் எல்லாம் இந்த வாரிசுரிமை சட்டத்தில் இவங்க எந்த நிலையில் இருக்காங்கிறது இதுமா புரிஞ்சு கொள்வாங்க. அது ஒரு பாயிண்ட். அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த கலாலாவுக்கு அவங்களுடைய விரிவுரை நூல்ல என்ன இருந்தாங்க, பிள்ளைகள் இல்லாதவங்க தான், மற்ற சொல்ல விளக்கம்லாம் தேவையில்லை. அது இப்ப தந்தை இல்லாதவங்கிறாங்க. அப்போ விரிவுரையில எழுதுனது தவறுதான் அப்படிங்கறத இப்ப அவங்க ஒப்புக்கொண்டாங்க. இப்ப அவங்களுடைய கருத்து இப்ப சொல்லி இருக்கிறாங்கல்ல, அந்த பிரகாரம் குர்ஆன் ஹதீஸ் எப்படி வழங்குறாங்க அப்படிங்கிறது ஒரு சட்டம் கேட்கிறேன். ஏன்னா ஒரு சகோதரிக்கு பாதி எப்ப கிடைக்கும் அப்படிங்கறதுல அந்த கலாலாவுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ குழந்தை இருக்குது, பெண் குழந்தை இருக்குது, சகோதரி இருக்கிறாங்க, ரெண்டுக்கும் பாதி கொடுக்கப்பட்டிருக்கு. இது முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலேயே மகளுக்கு பாதியும் சகோதரிக்கு பாதியும் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த வசனத்தில் எப்ப வருது, குழந்தை இல்லாம இருந்தா சகோதரிக்கு பாதின்னு இருக்கு. இவங்க சொன்ன விளக்க பிரகாரம், இப்ப ஒப்புக்கொண்ட விளக்க பிரகாரம் தான். அப்ப இந்த புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸுக்கு உங்க விளக்கம் என்ன? நீங்க குழந்தை இல்லாம சொன்னீங்களே, இப்ப குழந்தை இருந்தும் சகோதரிக்கு பாதி கிடைக்குது புகாரி சொல்லுற, இமாமோட விளக்கம் இல்லாமலே குர்ஆனையும் புரிய முடியும் சொல்றீங்கல்ல, இப்ப இவங்க விளக்கத்தை சொல்லுங்க அப்படிங்கிற கேள்வி வைக்கிறோம். அடுத்து இன்னொரு ஹதீஸையும், ஏன்னா அவங்க சொல்லணும்ல, அவங்க எதெல்லாம் புரியாம இருக்கிறாங்கிற பட்டியல் போடணும்ல. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளார் வஃபாத்தான போது அடக்க செய்யற இடத்துக்கு அனுசரதியாக வர்றாங்க. அவங்க சொல்றாங்க, நான் வந்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த கடந்த இரவு உங்களில் துணைவியரோடு சேராதவங்க யார் அப்படின்னு கேட்டாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நானா யாரும் சொல்லல, நான் மனைவியோட சேரலன்னாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபன்சில் ஃபீ கப்ரிஹா, அப்படின்னா நீங்க கபர்ல இறங்கி இவங்க அடக்கம் செய்யுங்க அப்படின்னாங்க. அவங்க அடக்கம் செஞ்சாங்க, புகார்ல இருக்குது. இது எப்படி நீங்க புரியுறீங்க? அதாவது ஒரு மையத்தை அடக்கம் செய்யக்கூடியவர், கபரில் இறங்கி அடக்கம் செய்யக்கூடியவர் கடந்த இரவுல தன் மனைவியோடு சேராமலே இருக்க வேண்டுமா? அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த ஹதீஸ விளக்கம் என்ன? அதுக்கு நீங்க சொல்லுங்க. சொன்னாதான் நீங்க ஹதீஸ குர்ஆன் வசனங்கள் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. இல்லண்டாக்கா எந்தெந்த கேட்டகளுக்கு பதில் இல்லையா அதெல்லாம் தெரியல, எதுக்கெல்லாம் பதில் பேரும் தெரியுதோ ஏதோ ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பதில் பேர்ல சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்படிதான் வழங்குவாங்க. இன்னொன்னு பாருங்க, அல் ஹஜ் அஷ்ஹுரு மாலுமாத்னு கேட்டோம். எல்லாமே அல்லாஹ் முன்னாடி என்ன சொன்னாங்க, அல்லாஹ் விளக்காமல் போய்விடுவானா, அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் விளக்காமல் போய்விடுவார்களா அப்படிலாம் கேட்டாங்கல்ல. அப்ப நம்ம கேட்டோம், தெரிந்த மாதங்கள் வருதாங்க, அல்லாஹ் விளக்கி இருக்கிறானா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்கி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டோம். இது வரைக்கும் பதில் இல்லைங்கிறதுனால தெரிந்த மாதங்கள் எல்லாம் சொல்லிட்டான்ல, அந்த மக்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுல, அதுதான் அப்படின்ட்டாங்க. நான் கேட்கிறேன், அப்புறம் ஏன் நீங்க உங்களுடைய விரிவுரையில எழுதுனீங்க, இந்த 3 மாதங்களையும் தெரிவதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விளக்கம் வேண்டும், அதன் மூலம் தான் புரிந்து கொள்ள முடியும் எழுதுறீங்க. யாருக்கா? இந்த அஹ்லுல் குர்ஆன் ஒரு கூட்டம் இருக்குங்க, குர்ஆனே போதும்ண்டு அதுக்கு ஒரு ரத்து எழுதுறாங்களாம். அதுக்காக அல்லாஹ் அறிந்த மாதங்கள் தான் சொல்லியிருக்கிறான், நீங்க ஹதீஸை பின்பற்றாவிட்டால் எப்படி புரிவீர்கள் என்று அங்க கேட்டுப்பட்டு, ஹதீஸை இல்லாவிட்டாலும் புரிவோம், ஏன் மக்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்கல்ல அப்படிங்கிறீங்க. இது அஹ்லுல் குர்ஆனுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி இல்ல ஆகுது. அவன் அஹ்லுல் குர்ஆன் சொல்லுவாப்பிள்ளைய, அது தேவையில்லைங்க, மக்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்கல்லங்க, அதான் நான் சொல்றேன்னு சொல்லிடுவாப்பிள்ளையில. நீங்க அஹ்லுல் குர்ஆனுக்காக வேண்டி ஹதீஸ் இருந்தால் தான் புரிய முடியும் தத்துவத்தை அவங்ககிட்ட பேசிக்கிட்டு, ஹதீஸ் எல்லாம் தேவையில்லைங்க, மக்களை வச்சு புரிஞ்சுக்கலாம் இங்க வந்து பேசுறீங்கன்னு சொன்னா, இப்ப முன்னுக்கு பின் முரண்படுவது யார் அப்படிங்கறத எல்லா மக்களும் புரிந்து கொள்ளட்டும். ஏன்னா நீங்களே எழுதியிருக்கிறீங்க, ஹஜ்ஜுடைய மாதங்களா இந்த 3 மாசம் சொல்லிவிட்டு ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ், இது
என்பதை நபிகள் நாயகத்தின் விளக்கத்தை ஏற்பவர்களால் தான் கூற முடியும். அங்க அப்படி சொல்லியாச்சு, இங்க இப்படி சொல்லியாச்சு. இப்ப அவனுக்கு ஒரு ஆளுக்கு நல்லா பாயிண்ட் ஆகி போச்சு, அது இதெல்லாம் தேவையில்லை அவங்க எடுத்த பிரகாரம் தான். இப்ப இதுல என்ன ஒப்புக்கொண்டாங்க அப்படின்னு கேட்டா, இதுக்கு நம்ம கேட்ட கேள்வி கரெக்ட் ஆகி போச்சு. இந்த 3 மாதங்கள் அப்படிங்கிற விளக்கம் குர்ஆனிலும் இல்ல ஹதீஸிலும் இல்ல அப்படிங்கிற விளக்கம் தெரிஞ்சு போச்சு. இப்போ மற்றவர்கள் வழங்குகிறார்கள், நான் வழங்குகிறேன், அதன் மூலம் தெரிந்து கொண்டேன் என்றா இமாம்கள் சொன்னார்கள் தெரிந்து கொண்டேன் சொல்றதுக்கு என்ன தயக்கம் இருக்கு, என்ன வைக்க இருக்கு? எல்லாம் பிறர் மூலம் தெரிஞ்சது தானே. சரி, அப்படி இன்னொரு விஷயம் சொன்னாங்க, இந்த முஞ்சுது விஷயமா சொன்னாங்க. முஞ்சு விஷயம் என்ன இருக்கு, இது சமகாலம் அப்படின்னாங்க. நான் கேட்கிறேன், முன்னால என்ன சொன்னாங்க, நஸ்ரானி எழுதினதான் இருந்தாலும் கூட இந்த மொழி பிரச்சனை ஏற்றுக்கொள்ளலாம்னாங்க. இப்ப இது முஸ்லிம்களே எழுதினான்ற ஒண்ணு உப்பகால உள்ள எழுதினாங்க. 100 வருஷத்துக்கு முன்ன நஸ்ரானி எழுதினா ஏற்றுக்கொள்ளலான்ட்டீங்க. இப்ப இது எழுதினது எல்லாம் அறிஞர் பெருமக்கள் இஸ்லாமியர்கள், இவங்க எழுதினா உப்பதான் எழுதிருக்காங்கிறீங்க. நபிலாம் சலாசலம் காலத்துல ஒரு வார்த்தை எதற்கு யூஸ் பண்ணது அப்படி முடிவுக்கு வந்துட்டா நீங்க எந்த டிசிஷனே ஆதாரம் இருக்க முடியாத. நபிலாம் சலாசலம் காலத்திலே யாராவது டிசிஷன் எழுதினாங்களா? எல்லாம் பின்னால் எழுதுனவங்க தானே. வருடத்தில் வேண்டுமானால் வித்தியாசம் இருக்கலாம். இப்ப எழுதினவங்களா முஸ்லிம்கள் குர்ஆனுடைய வார்த்தை எந்த எந்த அர்த்தத்தில் யூஸ் பண்ணப்படுது என்று புரிந்தவர்கள் அதுக்கு தகுந்தவாறு எழுதியிருப்பாங்க. அதே போல ஹதீஸ்ல என்னென்ன வார்த்தைகள் எப்படி புரிந்து கொள்ளப்பட வேண்டும் அந்த கருத்தில் எழுதியிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா இப்படி எழுதியவர்கள் அரபிகள், அரபு மொழி தெரிந்தவர்கள், அவர்களுடைய லாங்குவேஜில் ஒரு வார்த்தை எதற்கு உபயோகிக்கப்படுங்கிறத அவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட எழுதி வச்சிருக்கிறாங்க. இத்தகைய நல்லறிஞர்கள் அரபிகள் இஸ்லாமியர்கள் அறிஞர் பெருமக்கள் எழுதினதை அது எப்படி இது எப்படிங்கிறீங்க? 100 வருஷத்துக்கு முன்னால நஸ்ரானி எழுதுனா அது டிக்ஷனரி தான் ஒப்புக்கொள்ளலாம்ங்கிறீங்க. என்ன எந்த நிலையில் நீங்க இருக்கிறீங்க? இப்போ அரபிகள் தான் எழுதுனாங்க, அவங்களுடைய லாங்குவேஜ் அவங்களுக்கு தானே தெரியும். அதே போல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டாக்கா, நம்ம என்ன ஆரம்பத்தில் சொன்னோமா, தப்பு தப்பா சொல்லிட்டு அது மாத்திரமா நம்ம சொன்னோமே, சிம்பிள் பதில் சொன்னோமே, அந்த தயக்கம் உங்களுக்கு இது இருந்துகிட்டு இருக்க, எங்களுடைய துணி உங்கள்கிட்ட இல்லையே. நாங்க என்ன சொன்னோம், எதுவா இருந்தாலும் தவறுதலாக வருங்கிறது இயற்கை. நம்ம அப்பவும் சொன்னோம், ஆன்லைன் பிஜே தான் ஆதாரம் சொன்னோம். அது கூட நான் எடுத்துக்கிட்டே வந்திருக்கிறாங்க. பாருங்க, அவங்க சொல்றாங்க, சில சொற்களை மனிதன் என்ற முறையில் வாய் தவறி சில சொற்களை தவறாக நான் பயன்படுத்தி இருக்கலாம். முதலில் நான் சரி என்று கருதிய சில விஷயங்களை மறு ஆய்வு செய்யும் போது நான் மாற்றி இருக்கலாம். இது கூட விட்டுறலாம். ஆய்வு செய்யறது மாத்துறது சரியா கரெக்டாங்க வேற சப்ஜெக்ட். ஆனா மனிதங்க முறையில வார்த்தைகள் தவறி வர்றதுங்கிற இயற்கை ஒப்புக்கொண்டாங்கல்ல, அதெல்லாம் கீழே சொல்றாரு, என்ன எங்க தவறா பேசுறாங்க சொல்லுங்க அப்படிங்கிறாரு. சொன்னாக்கா தப்புதான். புகாரி முஸ்லிம் தப்புதான். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்ற இடத்துல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னா தப்புதான். ஆனா சொல்லுவாங்க, பேச்சுல போய்கிட்டே இருக்கும், அப்படி சொல்லுவாங்க, அவங்களுக்கே தெரியாது. இது இயற்கை, இயற்கைங்கிற அவங்களும் ஒத்துக்கொண்டுதான் இதுல போட்டிருக்காங்க. இப்படி போட்டது தப்பா? அதை தான் நம்ம சொன்னோம். எங்களுடைய பதில் சாதாரணதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றது பாரமா சொல்லி விட்டோம். அதே போல முஸ்லிம் அப்படிங்கிறது ஷுஅபுல் ஈமானுக்கு பாரமா அந்த வார்த்தை சொல்லிட்டோம். பயான்ல ஒரு 1.5 மணி நேரம் பேசுவோம், 1.25 மணி நேரம் பேசுவோம். நமக்கே தெரியாது இந்த வார்த்தையை சொல்றோம்ங்கிறது. சுட்டி காட்டினா சரிதாமோ, இது எல்லாருக்கும் உள்ளதானே, இது ஒண்ணு பிரச்சனை இல்லை. ஏன்னா இது அவங்களுக்கு கொடுங்கிற நம்ம சொன்னதுதான். இது அவங்க சிரிச்சான்னு சொன்னா அவங்களுக்கு சேர்த்து தான் சிரிக்கிறான்னு அர்த்தம். என்ன அது இது ஒரு நாளைக்கு சொன்னது இப்படி சிரிச்சா ஆன்லைன் பிஜேல ஒவ்வொரு நாளும் இருக்குது, ஒவ்வொரு நாளும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சரி, அடுத்ததாக அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டாக்கா, இப்ப கலா விஷயம் முடிச்சிட்டோம். இப்ப ஈலா விஷயத்துல அவங்க சொல்றாங்க, அதுலதான் வந்துருச்சுல தலாக்கு 1000. தலாக்கு 1000 இருந்தா ஏன் அல்லாஹ் தஆலா வயின் அஸமு என்ற வார்த்தையை சொன்னான்? தலாக்கு 1000ல தலாக் கொடுக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்தான். அப்ப முடிவுக்கு வரல, என்ன சட்டம்ல கேட்டோம். நீங்க அது அல்லாஹ் சொல்லிட்டான் ஆட்டோமேட்டிக்கா அஸமுங்கிற வார்த்தை இருக்கு, அதுக்கு பதில் சொல்லுங்க. முடிவுக்கு வந்தால்தான் என்னன்னு இருக்குது, முடிவுக்கு வரவில்லை என்ன சட்டம்? அஸமுங்கிற வார்த்தைக்கு இல்லம் யாசிமு, அவன் முடிவுக்கு வராவிட்டால் என்ன சட்டம்? இதைத்தான் நாங்க கேட்டோம். இருக்கிறது பதில் சொல்லிட்டு போயிட்டீங்க. நாங்க இப்படி இல்லை என்றால் என்ன சட்டம்? இந்த வசனங்கள் புரியணுமா இல்லையான்னு கேட்டோம். இன்னொன்னு, எங்கிட்ட முத்தலாக்கு இல்லையே, எல்லாம் ரஜியாத்தான தலாக் தானே, அப்படி ஒரு தலாக் சொன்னாங்க. ரஜியாத்தான தலாக் திரும்ப பெற, ஒரு தலாக்கா இருந்தாலும் திரும்ப பெற முடியாத இடங்களும் உண்டு. அது உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். சொல்லுவோம், ஒரு பெண்மணி விடுதலை கேட்கிறாங்க, சொல்லுவோம் சட்டம் இருக்குது, பெண்ணுக்கும் அந்த அதிகாரிக்கும் அவங்க சொன்னாங்க, தப்பு நிரூபிச்சுட்டா அவங்க நிரூபிக்கல போன வாரத்தில், அது ஒரு விஷயம். அந்த நேரத்தில் ஒரு தலாக்கு தான் சொல்லுவாரு, ஆனாலும் திரும்ப பெற முடியாது. குழுவுடைய சட்டம் அது. ஒரு தலாக்கா இருந்தாலும் திரும்ப நிலை இருக்கிறதா இல்லையா? அதுல அவங்க தப்பா அர்த்தம் வச்சிருக்காங்க. தத்லீகத்தன் இருக்குது, ஒரே அடியாக. தத்லீகத்தன் ஒரே அடியாகவா? மஸ்தர்ல அந்த தே வந்தா ஒரு தடவை அர்த்தம்.
அப்ப அரபியில கூட அந்த இலக்கண பிரகாரம் கூட சரியா அர்த்தம் வைக்கல அந்த இடத்துலயும். இந்த உண்மை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அப்ப லாப்ஸ்மி ஆதர் பலன் சொன்னாங்க. லாண்டா அந்த காலத்து நடைமுறை என்னாங்க, அப்சமு பில்லா ஜெயதமானி வந்திருக்குதே ஒழுங்கா அந்த மாதிரி இருக்கதானே செய்யுது. இல்ல லாபம் விட்டுட்டாங்க. உக்சிமூண்டு ஒரு ஆள் சொன்னாரு. இப்ப என்ன சட்டம்? சட்டம் சேர்ந்து இருக்குதா இல்லையா? அப்ப தேவையில்லாம லாபம் சொன்னா லாவுக்கு இந்த ஹதீஸ்ல வாய் தவறி சொல்றது மனுஷனுக்கு ஏற்படக்கூடியதாண்டு ஒரு பேப்பரை காட்டினாங்க. அது சரிதான், வாய் தவறி சொல்றதுங்கிறது ஏற்படக்கூடியதுதான். திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்யறதுங்கிறது ஒரு வகை இருக்கு, அது ஏற்படக்கூடாது. பேச்சில் வராது சொன்னார்ல, அதை மறக்க முடியாது, அது சிரிக்க வேண்டியதும் கிடையாது, அது எல்லாருக்கும் ஏற்படும். ஆனா திட்டமிட்டு என்ன இப்னு அசாக்கிர்ல அபூ தாலிப் காஃபிர்னு கடைசியா வந்து முடியுது, அல்லாஹ் கண்டிச்சிட்டாண்டு. அல்லாஹ் கண்டிச்சிட்டாங்கிறத மட்டும் விட்டுட்டு பாதியை மட்டும் சொன்னார, அது வந்து திட்டமிட்டு மறைச்சதா அல்லது தவறுதலா வந்ததா? திருமதிக்கு பதில் அபுதாவுது, சஹாபிக்கு பதிலா ரசூல்லா, திருமதியில சொன்னார் ஹதீஸ் சொன்னார் பாத்தீங்களா, அது இப்னு அப்பாஸ் சொன்னதை நான் ரசூல்லான்னு தப்பா சொல்லிட்டேன். இந்த மாதிரியா வர்றதா இருந்தால் நம்ம அதை ஒன்றும் கொஸ்டின் பண்ணல, அது எல்லாருக்கும் ஏற்படும். ஏன்னா நம்மளுக்கு வரும் அவங்களுக்கு வரும், அது தப்பு இல்லை. ஆனால் வேணும்னு திட்டமிட்டு சொல்வது எங்க வருது? இப்னு அசாக்கிர் அவ்வளவு கேட்டமா இல்லையா? புகாரில பாதி ஹதீஸை மறைச்சிட்டு சொன்னாரு, அதுக்கு வந்து திட்டமிட்டதா வேணும் தவறுதலா வந்ததா? அதுக்கு இது ஆதாரம் காட்டக்கூடாது. வேணும்னு நீங்க இருட்டடிப்பு செஞ்சதை நாங்க பலமுறை நிரூபிச்சிருக்கிறோம். வேண்டுமென்றே இந்த கிதாபுல இல்லைன்றீங்க, இருக்கிறத காட்டணும். இப்படி ஒண்ணு ஒண்ணா நீங்க வேணும்னு செஞ்ச பட்டியல் போடும்போது ஒண்ணு கூட பதில் சொல்லல. இதுக்கு மட்டும் கடைசி என்ன பண்ணீங்க? மனிதன் தவறு செய்யக்கூடியதான ஒரு பதிலை சொல்லிட்டு போயிட்டீங்க. அதுல திட்டமிட்டு இருட்டடிப்பு செஞ்சது இருந்தது, தவறுதலா இருந்ததும் இருந்தது, அனைத்தும் சேர்த்து ஒரு பதில் தான் சொன்னீங்க. நான் திட்டமிட்டு இருட்டடிப்பு செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனிமே செய்ய மாட்டேன், தவறுதலா நடந்தது மனுஷனுக்கு உள்ளதுன்னு அப்படி பிரிச்சு நீங்க சொல்லல. எல்லாத்தையும் திட்டமிட்டதுக்கும் சாதாரண தவறு மாதிரி நினைச்சீங்க, சித்தரிச்சிட்டு போயிட்டீங்க. அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த சொன்னதெல்லாம் லிஸ்ட முடிச்சுக்கிறேன், புதுசா கேட்டது குறிச்சு வச்சிருக்கிறேன். அடுத்து நான் ஏற்கனவே தொடர் என்னன்னு கேட்டா, ஒருத்தர் இறந்துட்டாரு, அவருக்கு மனைவி, தாய், தந்தை, 2 மகள் இருக்காங்க. என்ன சட்டான்னு கேட்டிய, அது தெளிவா இருக்கணும். இதுக்கு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க, கரெக்டா சொல்லிட்டாங்கன்னு ஒத்துக்கிட்டீங்க, அது வேண்டியது இல்ல. அடுத்து என்ன, கனிமத்தெல்லாம் அல்லாவுக்கு அப்படின்னு வருது, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கறீங்க. இதெல்லாம் சாதாரண மக்கள் புரிந்து, அல்லாஹ் தேவையற்றவன், அல்லாவுக்கு சொன்னா மக்களுக்கு உள்ளது, குர்பானி அல்லாவுக்காக கொடுக்கணும், இறைச்சியை மக்களுக்கு கொடுக்கணும். இது பெரிய இமாம்கள் வந்து பெரிய ஞானிகள் வந்து விளக்குற விஷயம் கிடையாது. கனிமத்து அல்லாவுக்கு உரியதுனால அது ஏழை பாளைகளுக்கு உரியது, நல்ல பணிகளுக்கு உரியதுன்னு அர்த்தம். இது பெரிய விளக்கம்லாம் தேவை கிடையாது. அல்லாவுக்கு உரியதுன்னு வரக்கூடிய பொருளாதார சம்பந்தப்பட்டதெல்லாம் யாருக்கு உரியது? மக்களுக்கு உரியதுன்னு சொல்றோம். இதுல என்ன விளக்கம்? அல்ல நீங்க இதுல என்ன செய்யணும்? ஆர்குமெண்ட் பண்றாண்டா, இதுல இந்த விளக்கம் தப்பு, இமாம்கள் இந்த மாதிரி அற்புதமா விளக்கம் செஞ்சிருக்காங்க, அது கரெக்டா இருக்கு, உங்க தப்பா இருக்குன்னு ஒண்ணுமே இமாம் இது சொல்ல மாட்டேங்கிறாரு. உங்க இது என்ன, உங்க இது என்னங்கிறாரு. இமாம்கள் இது சரியா இருக்கு கம்பேர் பண்ணி சொல்லணுமா இல்லையா? அதையும் சேர்த்து இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். அடுத்து என்னன்னு கேட்டா, அகது வாஹிதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கிறாரு. அகது வாஹிதுனா ஒருவன் அர்த்தம் தான் நான் கொடுத்துருக்கிறோம், அதான் அர்த்தம். அதை மாற்றம் நீங்க என்ன செய்யுங்க, உங்க இமாம்கள் சொன்ன அற்புதமான விளக்கத்தை சொல்லி அதுக்கு மறுப்பு கொடுங்க. அடுத்து 53க்கு என்ன விளக்கம்னு கேட்கிறாரு. அத்தையாத்தில் 53 சொல்லி, இந்த 53 என்று சொல்லக்கூடிய 53 என்பது ஒரு காலத்தில் நடைமுறையில் இருந்த ஒரு வழக்கம்ங்க. அரபுகள்கிட்ட 1ல இருந்து 1000 வரைக்கும் விரல்ல காட்டுவாங்க. விரல்ல ஒரு டைப்பா வச்சு என்ன செய்வாங்க, 1ல இருந்து 1000 வரைக்கும் காட்டுவாங்க என்று பழங்காலத்து நூல்கள்ல, ஹதீஸ் நூல்கள்ல இல்ல, பழங்காலத்து நூல்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 53க்கு எப்படி காட்டுவாங்களோ அந்த மாதிரி காட்டினாங்கன்னு ஒரு சொல்றாரு. அப்ப அந்த காலத்தினுடைய நடைமுறை போய் தேடி பார்த்தா 53 கண்டுபிடிக்க முடியும். அதை விட எளிமையாக நமக்கு என்ன இருக்குது, 53 என்று சொன்ன அதே இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களே அந்த தொழுகையுடைய முறையை எப்படி அத்தையாத்துல வைக்கணும் என்பதை அவரே விளக்கி போடுறாரு. 5 எல்லா வரலையும் மடக்குவாங்க, ஒரு நீட்டுவாங்க, அதான் அவன் விளக்கிறோம். 53 இடத்துல புரியல, 53 அழகா செயல் மூலம் காட்டி விட்டார், புரியுது, முடிஞ்சு போச்சு கதை. நீங்க 53க்கு உங்க இமாம்கள் சொன்ன விளக்கம் ஏதாவது இருந்தா அதை கொடுத்து, எங்க இமாம்கள் அற்புதம் விளக்கம் சொல்லிட்டாங்க, ஒரு 53 மாதிரி வைப்பார்கள்ங்கிறாரு. அந்த காலத்து நடப்பு நமக்கு விளங்கல. அதே சகாபி இப்படித்தான் வைப்பாங்கன்னு காட்டிடுறாரு. ஓ இதுதான் சொல்றாரு போல இருக்கு, முடிஞ்சு போச்சு கதை. நீங்க வேற விதமா சொல்றாருன்னு கேட்டா நீங்க என்ன செய்யணும், ஹதீஸ் துணையோட 53க்கு என்ன செய்யணும், விளக்கம் கொடுக்கணும். அல்ல இமாம்களுடைய விளக்கத்தை சொல்லுங்க, அது எப்படி எவ்வளவு ஹதீஸுக்கு ஆதரவா இருக்குங்கிறத நம்ம என்ன செய்வோம், நிரூபிப்போம். அதே அந்த ஹதீஸ் வந்து இப்னு, அதாவது 913 முஸ்லிம்ல இருக்கிறது. அந்த இப்னு உமர் வந்து 53 சொல்ல, அதே இப்னு உமர் வந்து அடுத்த ஹதீஸ்லயே 53 912 நம்பர் முன்ன பின்ன இருக்கு, அதை போட்டு பிரச்சனை ஆக்கிறவானா, நீங்க எந்த எடிஷன் வச்சுக்க தெரியல. அடுத்த ஹதீஸ் ஒரு ஹதீஸ்ல 53ங்கிறாரு, அதுக்கு அடுத்த ஹதீஸ் அதே நூல்லையே அதே அதே இப்னு உமர் சொல்றாரு, விரல மடக்குவாங்க, ஒரு நீட்டுவாங்க, அது 53 வழங்கிக்கிட்டோம். நாங்க இப்படிதான் வழங்குறோம், நீ வேற மாதிரி வழங்க, நீங்க என்ன செய்யுங்க, அதை வந்து ப்ரூவ் பண்ணுங்க, ஹதீஸை வச்சுதான் வழங்குறோம். அதுக்கு அடுத்தது அப்புறம் என்ன பண்றீங்கன்னா, ஒல் ஃபஜ்ர் வலையாலி நஸ்ரின், 10 இரவுகள் மீது சத்தியமாக அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். 10 இரவுனா என்னன்னு கேக்குறீங்க, குர்ஆன்ல அல்லாஹ் வந்து பல விஷயங்கள்ல சத்தியம் செய்யறான். அந்த சத்தியம் செய்யற பல விஷயங்கள் வந்து நம்ம அமல் செய்யறதுக்கு சம்பந்தப்பட்டது கிடையாது. சந்திரன் விழும் இடங்கள்ல சத்தியம், மவாக்கின் நுஜூம் அப்படின்னா என்ன,
நமக்கு விளங்காது. சில விஷயங்கள் காலப்போக்கில் விஞ்ஞான காலத்தில் நமக்கு விளங்கணும். அமல் செய்யற ஒரு விஷயம் இல்ல, அவன் 10 இரவில் சத்தியம் செய்திருக்கிறான், அவ்வளவுதான் அதுல இருந்து விளங்க வேண்டிய ஒரு விஷயம். அது என்னன்னு தெரிஞ்சு 10 இரவு நோன்பு வைங்கன்றதை நம்ம விளங்கணும். அந்த எந்த ஒரு நீங்க கண்டுபிடிக்கணும். அவன் ஒரு 10 இரவில் சத்தியம் செய்திருக்கிறான், அவன் பகலில் சத்தியம் செய்திருக்கிறான், இரவின் மீது சத்தியம் செய்திருக்கிறான். ஒல் அசரி காலத்தின் மீது சத்தியமா நீ எல்லாம் வழங்கி வச்சுக்கிறீங்க. அது கூட அசர் தொழுகை மீது சத்தியமாக சில ஆளுக்கு வழங்கி இருக்கிறாங்க. அதான் சத்தியம் செய்யறான், அதுவும் ஒரு விளக்கத்தில் சேர்த்துக்கிறேன் லிஸ்ட்ல. அப்ப சத்தியம் செய்தல்ங்கிறது தான் அங்க மேட்டரே தவிர அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் கேட்பேன், இந்த சத்தியம் செய்யறதுக்கெல்லாம் உங்க இமாம்கள்ட்ட நீங்க விளக்கம் தரணும். நான் இப்படித்தானே சொல்றேன், தெரிஞ்சதை ஒத்துக்கிறோம், தெரியலையா சத்தியம் செஞ்சிருக்கான். நீங்க எதெல்லாம் சத்தியம் செஞ்சிருக்கிறாங்க உங்க தத்துவம் சொன்னாங்களோ அந்த தத்துவத்துக்கெல்லாம் என்ன செய்யணும், ஆதாரங்களை கொண்டாந்து அள்ளி போட்டு நீ நிரூபிக்கணும். இமாம்கள்லாம் பத்தியெல்லாம் உங்களுக்கு தெரியலன்ட்டாங்க, இமாம்கள் சொல்வதை பாருங்க, அவர்கள் எப்படி கண்டுபிடித்தார்கள் நான் கேள்வி கேட்போம். அதுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யணும், பதில் சொல்லணும். கேள்வியா கேட்டிருக்க கூடாது, வழக்கமா அப்படித்தான் செய்யறீங்க, பதிலும் சொல்லணும், உங்க ஆதத்தையும் வைக்கணும், மறுப்பையும் சொல்லணும். அது ஒல் பஜ்ரிக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தந்தையின் மீது சத்தியமாக சொன்னாங்க, அதுக்கு என்ன உங்க விளக்கம்னு கேக்குறீங்க. எல்லாம் கொஸ்டின் தான், இதெல்லாம் எளிய மார்க்கத்தில் கேட்கிற கேள்விதான். அப்ப தந்தையின் மீது சத்தியமாக அபிகேன் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உண்மை. அதே நேரத்தில் அவரே சொன்னார் தந்தையின் மீது சத்தியம் செய்யக்கூடாது, தடுத்தார்கள், உண்மை. நாங்க தேடி பார்க்கிறோம், ஆரம்ப காலத்தில் சத்தியம் விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் லிபரலா விட்டுருந்தாங்க. யூதர்களே வந்து என்ன செஞ்சாங்க, நீங்கள் இணை கற்பிக்கிறீர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அப்படி என்ன இணை கற்பிக்கிறோம்னு கேட்டோன்னே, காபாவின் மீது சத்தியமாக நீங்க சொல்றீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் இனிமே அப்படி செய்யாதீங்கன்னு மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, ஒரு ரப்பில் காபான்னு சொல்லுங்க அப்படின்னு மாத்திட்டாங்க. அப்ப துவக்க காலத்துல வந்து சத்தியம் செய்யற காபாண்டால அல்லாஹ் தான் குறிக்கும், அல்லாஹ்வுடைய ஆலயம் தான். அதை செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய ரப்புன்னு நினைச்சுதான் செய்வார்கள் இருந்தும் கூட ரசூலுல்லாஹ் நினைச்சிட்டாங்க, வேணாம் இனிமே காபாவின் சத்தியமாக சொல்லாதீங்கன்னு. அதனால ஆரம்ப காலத்துல வந்து இந்த மாதிரி சத்தியம் செய்யக்கூடிய முறை இருந்திருக்கிறது. யூதர்களே வந்து நீங்கள் இணை கற்பிக்கிறீர்களே என்று கேட்கிற அளவுக்கு, இன்னக்கும் துனத்திதூன துஷ்ரிகூன, நீங்களும் இணை கற்பிக்கிறீர்கள் என்று கேட்கிற அளவுக்கு என்ன செஞ்சிருக்கு, நிலைமை இருந்திருக்கு, மாத்தி விட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் தந்தையை கொண்டு லா தகலிஃபி பி ஆபாயிக்கும், உங்கள் தந்தைமார்களை கொண்டு சத்தியம் செய்ய தடுத்தாங்கல்ல, அது பிந்தினது என்றும் அவங்க செஞ்சது முந்தினது நாங்க விளங்கி கொள்றோம், எங்களுக்கு குழப்பம் கிடையாது. உங்க இமாம்கள் இதோட அற்புதமான விளக்கம் சொல்லி தான் என்ன செய்யுங்க, அதை எடுத்து போட்டு அது இதை விட எப்படி சிறந்ததா இருக்குங்கன்னு என்ன செய்யணும், நீங்க நிறுவி காட்ட வேண்டும். அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா, அடுத்ததுதான் வந்து சாலிம் விஷயம். மூடலா சொல்லிட்டே போனாங்க, விஷயத்துக்கு வந்துட்டாங்க, அது விளக்கல. இப்போ ஆர்குமெண்ட் பண்ணி என்ன செய்யல, அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, சாலிம் விஷயமாக அது பால் கறந்து கொடுக்கணுங்கிறாங்களா, கொடுத்தா தாய் புள்ள உறவு ஏற்படுங்கிறாங்களா, இல்ல வாய் வச்சுதான் குடிக்கணுங்கிறாங்களா, இன்னைக்கு வரைக்கும் இருக்குங்கிறாங்களா, அல்லது அந்த காலத்துல மட்டும் உள்ளதுங்கிறாங்க, அது கொண்டு அவங்களுடைய என்ன சொல்ல வர்றார்கள் அப்படிங்கறது அவங்க என்ன செய்யணும், அதை நிறுவனம். அது மாதிரி உம்முஹராம் பேன் பார்த்த விஷயம் வந்து அப்படி செய்யலாமா, ஒரு அந்நிய பெண் போய் எனக்கு தலையில பேன் பார்த்து விடுன்னு சொல்லி அப்படி கேட்கறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கா, ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா, அப்படி கேட்டிருந்தால் அது அவங்களுடைய கண்ணியத்துக்கு தகுதியான செய்தியா இருக்குமான்னு கேட்டோம். அதை ஆர்குமெண்ட் பண்ணாம அந்த ஹதீஸ்ல அப்படி இருக்கு, நம்பர் இப்படி இருக்குன்னு எதான் பேசிட்டு இருக்காங்களே தவிர அவங்க ஆர்குமெண்ட் என்ன, அது அவர்கள் சொல்வதற்கு தயாரா இல்ல. அதே மாதிரி அசர் தொழவில்லை என்றால் எல்லா அமலும் அழிந்து விடும் ஒரு ஹதீஸை காட்டினாங்க. அது நாங்க எங்க நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் சொல்லிட்டாங்க, குர்ஆனோடு மோதக்கூடிய வகையில ஒரு ஹதீஸ் அமைந்திருக்குமே, ஆனால் நாங்க வந்து அதை ஏற்றுக்கொள்வது இல்ல. அந்த அடிப்படையில் ஒரு அசர விட்டதுக்காக வேண்டிய எல்லா அமலும் அழியும் என்பது வந்து பேசிக்கா அது வாதம் பண்ணலாம், என்னென்ன பேசிக்கலாம் அது உடைக்குது, அது தப்பு, அது சரியில்லை அந்த ஹதீஸ். அதாவது ஷிர்க்னால அழியும் இருக்கிறது, இந்த ஒரு அமல் செய்யாதனால எல்லாத்தையும் அழித்திரும் என்பது வந்து பல அடிப்படைகளை மறுக்கிறதுனால நாங்கள் ஆதாரப்பூர்வமான சனது சரியா இருந்தா நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்க நிலைப்பாடு நாங்க அறிவிச்சிருக்கோம் பல தடவை. இந்த எப்படி இந்த சாலிம் விஷயத்துல, ஹராம் விஷயத்துல, இந்த பால் குடி பேன் பாக்குறதுலாம் சொல்றோம் இல்லையா, அந்த லிஸ்ட்ல நாங்க வச்சிருக்கிறோம். அதுக்கு அது பதில் அவ்வளவுதான். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு முத்தம் கொடுத்தாங்க, அது வந்து இப்ப நம்ம முத்தம் கொடுக்கலாமான்னு இருக்கிறாங்க. முத்தம் கொடுக்கலாமாங்கிற கேள்வி அங்க வரவே இல்லை. ஒருத்தர் முத்தம் கொடுத்துட்டார், ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார், வந்து எனக்கு ஒரு தண்டனை கொடுங்கிறார். அவ்வளவு பயங்கரமான குற்றமா நினைத்துக் கொண்டு எனக்கு தண்டனை கொடுங்கிறார். அப்ப என்ன செய்யறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஏன்பா நீ சொல்ற மறைச்சிட வேண்டியது, அல்லாஹ் மறைச்சுட்டான் அதே வந்து சொல்ற அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, இல்லப்பா நீ செஞ்சு இவ்வளவு தெரிஞ்சு வந்துட்ட, உன்னுடைய நன்மைகள் தீமை அழிச்சிரு, நீ நல்ல காரியம் செஞ்சு அழிச்சிருன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒருவன் வந்து தவறு செஞ்சு உணர்ந்து அதுக்கு என்ன தண்டனை தயாரா இருக்குன்னு வந்துட்டான்னு சொன்னா அவனுக்கு தௌபா இல்லைன்னு சொல்ல போறோமா, மன்னிப்பு கேட்டு என்ன செய்ய வேண்டியதான், ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டு அழிஞ்சிருங்கிறோம். நீங்க பித்துக்களை சொல்ற மாதிரி என்ன செய்ய மாட்டோம், நோம்பு முடியாது அது முடியாதுன்னு சொன்னீங்க, அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டோம். இருக்கிற ஹதீஸ்ல இருக்கிற ஏத்துக்குறோம், அது மறுக்க மாட்டோம். நீங்க மறுத்தீங்கன்னா என்ன செய்யுங்க, அதுக்குரிய பதில சொல்லுங்க, அதுக்குரிய விளக்கத்தை மாற்று விளக்கம் தான் நீங்க சொல்லுங்க. அடுத்து என்ன, ஒல்லையில இது அசாச, திரும்பி செல்ற இரவின் மீது சத்தியமாக. அசாசங்கிறதுக்கு வந்து முந்தி செல்றதுங்கிற அர்த்தம் இருக்குது, பிந்தி செல்றதுங்கிற அர்த்தம் இருக்கிறது. முதல்ல ஒரு பகலை சொல்லிட்டதுனால அதுக்கடுத்து இரவு வர்றதுனால என்ன செய்யறோம், பிந்தி செல்வதுங்கிற அர்த்தத்தை கொடுத்துருக்கணும். இது டிக்ஷனரியில உள்ளது, டிக்ஷனரியில இல்ல, இமாம்கள் டிக்ஷனரி இல்லாம அற்புதமான விளக்கம் தந்திருக்காங்கன்னா அந்த விளக்கத்தை சொல்லுங்க. அகராதியிலிருந்து ஒரு மொழிபெயர்த்து அந்த நடைமுறையிலிருந்து ஒரு அர்த்தத்தை செய்யும் பொழுது இதுக்கு இமாம்களை கொண்டுதான் விளக்கணுங்கிற மாதிரி கொண்டு வர பாக்குறாங்க. அதுக்கு அடுத்தாச்சு. அதுக்கடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இலாஹுக்கும் இலாஹும் வாஹிதுன்,
உங்களுடைய வணக்கத்துக்குரியவன் ஒரே ஒரு இறைவன் தான் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அது எங்க இருந்து எடுத்தீங்கங்கறாங்க. இலாஹுக்கு அதான் அர்த்தம், அதுல இருந்து எடுத்தோம். அதுல என்ன நீங்க சொல்ல வர்றீங்கன்னு சொல்லுங்க. முடிஞ்சு வச்சுக்காத. வழங்கதா நீங்க இல்லன்னு சொன்னீங்கன்னா அந்த அர்த்தம் கிடையாது, இது இமாம் தான் சொன்னாரு, இமாம் இல்லாட்டி இந்த அர்த்தம் யாரும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது அப்படின்னு இருக்குமே. அதனால என்ன செய்யுங்க, அதனுடைய சான்றுகளை எல்லாம் எடுத்து நீங்க வைங்க. அடுத்து என்ன வைக்கிறீங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தை ஒன்னு சொல்றீங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்னஞ்சாங்க? அன்பானவர்களே, இந்த 2 நாளுடைய விவாதத்தினுடைய முடிவை அவங்கள அறிவிச்சிட்டாங்க. என்னன்னு கேட்டா, குர்ஆனையும் ஹதீஸையும் புரிவதற்கு இமாம்களுடைய உதவி தேவை அப்படிங்கறத அவங்களுடைய வாய் மூலமாகவே இங்க வாக்குமூலம் அளிச்சிட்டாங்க. எப்படி கேக்குறீங்களா? 53 எப்படி இங்க புரிஞ்சுங்க அப்படின்னு ஹதீஸ்ல வார்த்தையை சொன்னோம். இப்ப என்ன சொன்னாங்க, அத வந்து ஒரு சஹாபிய விளக்கம் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டாங்க. சஹாபி யாரு? நம்ம இமாம் சொல்றோம். இப்ப குர்ஆனும் ஹதீஸும் போதும், இமாம்களுடைய விளக்கம் தேவையில்லை அப்படின்னாங்க. இப்ப சஹாபியுடைய விளக்கம் எங்களுக்கு கிடைச்சிருச்சுங்கிறாங்க. அப்ப இமாம்களுடைய விளக்கம் இருந்தால்தான் இந்த ஹதீஸை புரிய முடியுங்கிறத அவங்க ஒப்புக்கொண்டாங்க. அடுத்த இன்னொரு விஷயம் ஒரு சுட்டி காட்டினா நல்லா இருக்கும். ஒப்பந்தத்திலங்க இல்ல, ஒப்பந்தத்தை அவங்க எப்படியெல்லாம் மீறாங்கிறத பதிவு செய்யணும். ஒவ்வொரு தரப்பிலும் தலா 150 நபர்கள் வீதம் 300 நபர்கள் மாத்திரம் பார்வையாளர்களாக அனுமதிக்கப்படுவார்கள் இருக்கு. இப்ப 150 பேர் இருக்கணும். ஆனா அங்க 150 பேரோட அதிகமா இருக்கிறாங்க. இந்த ஒப்பந்தத்தை அவங்க ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். இல்லாட்ட ஒப்பந்தம் போட்டதுல அர்த்தம் இருக்காது. 150 பேருக்கு மேல இருந்தா ஒப்பந்தத்துக்கு அவர்கள் மீறல் செய்கிறார்கள் என்றுதான் ஆகும். அதனால 150 பேரோட அவங்க கண்காணிப்பாளர் இருக்கக்கூடியவங்க 150க்கு மேல உள்ளவங்க வெளியே அனுப்பினாலும் நல்லது. இல்லாட்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஒப்பந்தம் போட்டதுல அர்த்தம் இருக்காது. அடுத்ததாக இப்ப நம்முடைய வாதத்திலங்க ஒன்னு சொல்லிக்கிட்டே வர்றோம். குர்ஆனை லேசா புரியுங்கிறீங்க, அவங்களுக்கு புரியாது எனக்கு புரியும் அப்படின்னீங்க. உங்ககிட்ட நான் சொன்னேன், இந்த வராச சம்பந்தமா 3 ஆயத்து இருக்குங்க, ரொம்ப லேசுங்கிறீங்க, அதை வாசிச்சு காமிங்க, அப்படி இருக்கிற மாதிரி லேசா புரிஞ்சுக்கிறட்டும் மக்கள் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். நீங்க கேட்கவே இல்லை, இது வரைக்கும் செய்யவே இல்லை. அடுத்ததாக இந்த பேன் பார்க்க விஷயமா சொன்னீங்க. நான் இது என்ன உங்க சட்டம் சொல்லவே இல்லை நீங்க. நான் உங்களுக்கு அதே ஹதீஸ்ல கேள்வி வச்சிருக்கேன், நீங்க தான் இன்னும் பதில் சொல்லல. நான் கேட்டேன், நீங்க பேன் பார்த்தங்கிற அந்த ஹதீஸ்லயும் தூங்கினார்கள் கனவு கண்டாண்டு இருக்குது, நீங்க ஆதாரம் எடுத்து வச்சீங்கல்ல, பேன் பார்த்தல வார்த்தை தானே இல்ல, அதுலயும் தூங்கினார்கள் கனவு கண்டார்கள் இருக்குது. இப்ப ரெண்டும் வெவ்வேறையா ஒன்னா அப்படின்னு உங்கள்ட்ட கேள்வி வச்சிருக்கேன். நீங்க பதில் சொல்லாம நான் பதில் சொல்லுங்கிறீங்க. அதனால ரெண்டும் ஒண்ணுதான், முடிஞ்சு போச்சு. இல்லன்னா 2 தடவை நடந்து நீங்க சொல்லணும். வந்தாங்க தான், தூங்கினாதான், கனவு கண்டாதான், சிரிச்சாங்க தான், பதில் சொன்னாங்க, இப்படி 2 தடவை நடந்து நீங்க சொல்லணும். கேள்விதான் வச்சிருக்கிறேன்ல, மேற்று ஒண்ணு, வார்த்தைகள் இதுல இருக்குதா இதுல இல்ல, நிகழ்வு ஒன்னா இல்லையா, தூங்கினாங்கன்னு இருக்கா இல்லையா அப்படிங்கறத நான் உங்களுக்கு வச்சிருக்கிறேன். அடுத்ததாக பாருங்க, இந்த லயாலின் அஷரின் அப்படிங்கிறது நீங்க சொன்னீங்க 10 இரவுகள் மீது சத்தியமாக அப்படின்ட்டு. 10 இரவு அமல் அல்ல இது அப்படின்னா, அப்ப இல்ல என்ன வழங்குது 10 இரவுகள். அப்ப அல்லாஹ் அர்த்தமெல்லாம் சொல்லிட்டானா? 10 இரவுன்னு சொன்னா ஏதாவது காரணத்தின் அடிப்படையில தானே அல்லாஹ் தஆலா சொல்லியிருப்பான். ஆனா இங்க 10 இரவுன்னு சொல்லியும் கூட அது எந்த இரவுன்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லைங்கிறீங்க. உங்களுக்கு தெரியலங்கிறதுனால அந்த அவசியம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. அடுத்ததாக அபீக அப்படிங்கிற இடத்துல உன் தந்தையின் மீது சத்தியமாக இருக்குதுங்க. அந்த இதுக்கு ஆரம்ப காலத்தை அப்படி அனுமதிச்சாங்க, பின்னால மாத்திக்கிட்டாங்கிறீங்க. நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுக்கு மேல சத்தியம் செஞ்சாக்கா அது ஷிர்க் அப்படிங்கிறீங்களே, ஒரு ஷிர்கான காரியத்தை ஆரம்ப காலத்துல நீங்க ஷிர்க் செஞ்சுக்கிறீங்க, பின்னால வேணாம் அப்படின்பாங்களா? ஒரு நபி வந்ததை ஷிர்க்கை ஒழிப்பதற்கு தான் என்கின்ற போது அந்த ஷிர்க்கை சில காலத்திற்கு நீங்க எப்படி நியாயப்படுத்தலாம்? உங்களுக்கு பதில் இல்லைங்கிறதுனால சில காலம் அனுமதித்தார்கள். சாதாரண நடைமுறையா இருந்தா பரவாயில்லை. உங்களுக்கு பதில் இல்லை என்றால் ஒரு நபி ஷிர்க்கை ஒரு காலம் அனுமதித்தார்கள் அப்படிங்கிறீங்களா? ஒரு நபி அப்படி செய்வாங்களா? ஒரு நொடி பொழுது ஒரு ஷிர்க்கை அனுமதிப்பாங்களா ஒரு நபி?